கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சூழல் அறிவோம் நிகழ்விற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் உரையாடல் தவளைகள் ஓர் அறிமுகம். தவளைகள் ஒரு சூழலில் இருந்தால் அந்த இடத்தில் தண்ணீர் வளம் பாதிப்பு அடையாமல் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். கடந்த 10 ஆண்டுகளில் சாதாரணமாக கிராமங்களில் அனைத்து வீடுகளிலும் இரவாடி நண்பராக இருந்த தவளைகள் இப்போது குறைந்து அல்லது அற்றை போகிவிட்டது என்பதே நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு உயிரினம் ஒரு சூழலில் இருந்து குறைந்தோ அல்லது அற்று போனால் அதனால் ஏற்படும் வெற்றிடத்தை நம்மால் நிச்சயம் நிரப்ப இயலாது. அவ்வாறு இருக்கும் நேரத்தில் வாருங்கள் இன்று நம்மை சுற்றி இருக்கும் தவளைகள் மற்றும் தேரைகளின் இயல்பு, வாழ்விடம், வாழ்வு காலம், உணவு வகைகள், பரிணாம வளர்ச்சியில் தோற்றம், சூழலியல் பங்கு மற்றும் சமகால சவால்களும் தீர்வுகளும் குறித்து அறிந்து கொண்டு நம்மால் இயன்றவரை தவளைகளை வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குவோம். இன்று நம்முடன் சூழல் அறிவோம் குழுவின் முக்கிய பங்களிப்பாளரான முனைவர் திரு தனிவேல் சகோதரர் மற்றும் வன உயிர் ஆய்வாளரான திரு முகமது ஜரீத் அவர்களும் தவளைகள் குறித்து உரையாட உள்ளார்கள். கலந்து கொண்டமைக்கு இருவருக்கும் மிக்க நன்றி சகோதரர். இருவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். முனைவர் தனிவேல் அவர்கள் 2007ஆம் ஆண்டு உயிரியல் தொழில்நுட்பவியல் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர். 2017ஆம் ஆண்டு பூச்சிகள் துறையில் ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவர். தற்போது சுற்றுச்சூழல் அறிவியல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் உயிரினங்களில் உள்ள உண்ணிகள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய நோய் பரவல் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு முன்னர் சூழல் அறிவும் வரிசையில் பாம்புகள் ஒரு அறிமுகம் என்ற மிகச்சிறப்பான முக்கியமான ஒரு உரையை சாம்சனுடன் இணைந்து கொடுத்தவர். அகமது ஜரீத் அவர்கள் 2018ஆம் ஆண்டு விலங்கியல் துறையில் இளங்கலை பட்டத்தை மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பெற்றுவிட்டு 2020ஆம் ஆண்டு அரசு கலைக்கல்லூரியில் ஊட்டியில் வன உயிரியல் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர். மஞ்சக்கழுத்து, வெள்ளிக்கோள் வரையன் மற்றும் செதில் பள்ளி போன்ற உயிரினங்களை ஆராய்ச்சி செய்து அதற்கான ஆய்வுக் கட்டுரைகளையும் சமர்ப்பித்துள்ளார். தனது 8 வயது முதலே தனது அப்பா திரு ஜக்கீரா அவர்களுடன் உதவியுடன் முறையாக பாம்பு பிடிக்க கற்றுக்கொண்டு மீட்பு நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார். மேலும் ஊர்வன தொடர்பான ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார். நிகழ்வில் கலந்து கொண்ட இருவருக்கும் மிக்க நன்றி. தங்களுடைய உரையை தொடங்கலாம். நன்றி சகோ. சூழல் அறிவோம் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்த்தோம் தவளைகள் ஓர் அறிமுகம்ங்கிற தலைப்புல தவளைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தவளைகள்ல பெரும்பான்மையானவை இரவாடிகள். அதனால நம்ம அதிகம் அதை பத்தின கவனிச்சிருக்க மாட்டோம். அதோட வாழ்வியல், அது என்ன மாதிரி இயல்புல இருக்குது, அது என்ன மாதிரி இனப்பெருக்கம் செய்யுது, மேலும் அது இப்போ சமகாலமா அது என்ன மாதிரி சவால்களை சந்திச்சுட்டு வருது, அதுவும் இல்லாம அவை அது நம்ம சுற்றி இருக்கிற தவளைகளை இனம் காண்றதை பத்தி இதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தவளைகள் பார்த்தோம்னா முதுகெலும்பி வகைகள்ல இவைதான் ஒரு பரிணாம வளர்ச்சியில அந்த வளர்ச்சி பாதையில நீர்ல இருந்து நிலத்துக்கு தோன்றின முதல் ஒரு முதுகெலும்பி உயிரினங்களா தவளைகளை தான் நம்ம சொல்லலாம். அப்ப பார்த்தோம்னா ஒரு பின்னாடி தோன்றின பாலூட்டிகள் ஆகட்டும், பறவைகள் ஆகட்டும், ஊர்வனங்கள் ஆகட்டும், இவை எல்லாமே ஒரு முதன்மையான அடிப்படை எங்கிருந்து தொடங்கி இருக்குன்னா தவளைகள்ல இருந்து தான் தொடங்கி இருக்கு. இது ஒண்ணு போதும் இதோட முக்கியத்துவத்தை நம்ம உணர. மேலும் தவளைகள் இப்போ மீன்களுக்கு பார்த்தோம்னா செதில்கள் இருக்கும். அடுத்து ஊர்வனங்கள் பார்த்தோம்னாலும் அதுக்கு அதோட தோள்கள் செதில்கள் மூடி இருக்கும். பறவைகள் இறகுகளால மூடி இருக்கும். பாலூட்டிகளும் ரோமங்களால மூடி இருக்கும். ஆனா தவளைகளுக்கு இது மாதிரி எந்த ஒரு புற தோள்கள் எதுவுமே மூடி இல்லாதது இதுக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும் அது இதனால எளிதில் சூழலில் ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் அது அது உடனடியா எதை பாதிக்குதுன்னா தவளை இனங்களை தான் பாதிக்குது. இதோட முட்டைகள் எடுத்துக்கிட்டாலும் மற்ற முட்டைகள் ஊர்வன முட்டைகள் ஆகட்டும் ஒரு தோல் போத்திருக்கும். பறவைகள் முட்டைகள் கடினமான ஓடுகளால மூடி இருக்கும். ஆனா தவளைகளுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு புற பாதுகாப்பும் இல்லாததுனால சூழலில் ஏற்படுற ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட இது நேரடியா பாதிக்குது. ஸோ அது அப்படி ஒரு சூழலில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமான தவளைகளையும் அது சந்திக்கும் சவால்களையும் இன்றைய நிகழ்வுல பார்ப்போம். இருவாழ்வினங்கள் நம்ம காமனா பொதுவாக இருவாழ்வினங்கள் சொன்னாலே மக்களிடையே பொதுவாக இருப்பது என்னன்னா தவளைகள், ஆமைகள், முதலைகள். ஆனா அதுக்கு கரெக்டான அர்த்தம் என்னென்றால் இருவாழ்வினங்களுக்கு இங்கிலீஷ்ல ஆம்பிபியன்ஸ் சொல்லுவாங்க. ஆம்பிபியன்ஸ் கிரேக்கத்தில் என்னன்னா ஆம்பியன்ஸ்னா போத் கைண்ட்ஸ், இருன்னு அர்த்தம். பயாஸ் அப்படின்னா லைஃப். வேறு வகையான வாழ்க்கையை வாழ்பவே ஆம்பிபியன்ஸ் என்று சொன்னாங்களா. அதான் இருவாழ்வினங்கள். அதாவது தவளை மட்டும் ஏன் அப்படி சொல்றோம்னா தவளை, தேரை, செசிலியன், அதாவது சிறுக்கன் காலிலி, சாலமண்டர் இவை அனைத்துமே இருவாழினங்கள். ஏன்னா அவைகள் தலைப்பெரட்டையாக இருக்கும்போது தண்ணீரிலும் வளர்ந்த தவளையோ இல்லை தேரையோ அது வந்த பிறகு எங்க இருக்கணும் நிலத்தில் வாழும்.
அதனால் இது சொன்னாங்க. முதலையோ, ஆமையோ இருபான்மையில் வராது. அது ரெப்டைல்ஸ்ல போயிரும். இப்ப சிறுகண் காலிலி, செசிலியன் அத முதல்ல மண்புழுன்னு நெனச்சாங்க. அதுக்கப்புறம் அது மண்புழு இல்ல, பாம்புன்னு சொன்னாங்க. ஆனா பாம்புன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு செதில்கள் இருக்கும். இதுக்கு செதில்கள் இல்ல. அதனால இத செசிலியன்னு சொல்லிட்டு ஆம்பிபியன்ஸ் இதுல இணைச்சுட்டாங்க. சாலமண்டர் என்பது அதுவுமே ஃபர்ஸ்ட்டு முதலில் ஓணான் வகையை சார்ந்தது, லிசார்ட் வகையை சார்ந்தது என்று சொன்னாங்க. ஆனா ஓணானுக்கு வந்து அதிகபட்சமான செதில்கள் இருக்கும். ஆனா சாலமண்டருக்கு வந்து செதில்கள் எதுவும் கிடையாது. அதனால இதுவுமே இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸ் கீழ வந்துருச்சு. பரிணாம வளர்ச்சியில் இருவாழ்விகள். இருவாழ்விகள் தான் வந்து நில வாழ்வுக்கு நீரிலிருந்து முதல்ல தோன்றின பரிணமித்த உயிரினங்கள். இது மீன் இனத்துல இருந்து தான் பரிணமிச்சிருக்கு. லோப் ஃபின்ட் ஃபிஷ்ங்கிற மீன்களோட செதில்கள் வந்து கால்களா உருவாற்றம் அடைஞ்சு முதல் நிலை ஆம்பிபியன்கள் உருவாயிருக்குது. இந்த முதல் நிலை இருவாழ்விகள் வந்து எப்போ உருவாயிருக்கும்னா டிவோனியன் பீரியட்னு சொல்ற சுமார் 350 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கிறதா கருதப்படுகிறது. முதல்நிலை இருவாழ்விகள் தோன்றி இருந்தாலும் அதுக்கடுத்து நிறைய பல்வகையான தவளை இனங்கள் எப்ப தோன்றுச்சு அப்படின்னா கார்போனிபெரஸ் பீரியட்ல. இந்த கார்போனிபெரஸ் பீரியட் வந்து நிறைய மரங்களும் அப்பதான் தோன்றி இருக்கிறது. அந்த 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 காலத்துலதான் அதனோட வாழிட சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நிறைய தவளை இனங்கள் தோன்றி இருக்கிறதா கருதப்படுகிறது. இந்த காலங்கள் எல்லாம் நாம எப்படி மதிப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த தொன்ம புதைப்படிம ஆய்வு மூலமா நாம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி கிடைச்ச புதைப்படிவத்துல பார்த்தோம்னா இப்ப இருக்கிற தவளைகளுக்கு இருக்கிற முன்னங்கால்களுக்கு இருக்கிற 4 விரல்களும் பின்னங்கால்களுக்கு இருக்கிற 5 விரல்களும் அப்போ அந்த புதைப்படிம வடிவத்திலையும் நமக்கு கிடைக்குது. அப்போ பார்க்கும்போது தவளை இனங்கள் வந்து பரிணாம வளர்ச்சியில பெரிய மாற்றம் இல்லாமையும் அப்ப இருந்த இனங்கள் அந்த உடல் அமைப்பே இப்பயும் இருக்குதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. டைனோசர் தோன்றி மறைஞ்சதை இந்த தவளை இனங்கள் பார்த்திருக்க கூடுங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. உலக அளவில் ஆம்பிபியன்ஸ் இருவர்கள் எடுத்துக்கொண்டால் மொத்தம் எவ்வளவு 8177 இருக்கு. அதாவது இருக்க எல்லா கண்டத்திலுமே தவளைகள் இருக்கும். எங்க இல்லைன்னா அண்டார்டிகால மட்டும் அந்த தவளைகள் கிடையாது. ஆனா இந்த 2020 ஆண்டு அண்டார்டிகால ஒரு புதைப்படிமம் தவளையின் புதைப்படிமம் கிடைத்திருக்குது. அந்த படிமம் வந்து எப்போ உள்ளதுன்னா 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தவளைக்குரியது. ஆனால் இப்ப அங்க தவளை எதுவுமே கிடையாது. அங்க ஏன் தவளை இல்லை என்றால், அதாவது அதிகபட்சமான வெப்பத்திலையும் அதிகபட்சமான குளிரிலும் அதால வாழ முடியாது. ஏன்னா அது வந்து எக்ட்ரோதெர்ம்ஸ், குளிர்வித்த பிராணி. அது நம்ம வந்து வார்ம் அனிமல்ஸ். நம்ம வந்து அதாவது வெப்பவெத்த பிராணி நம்ம. தவளையில வந்து வெளிப்புறத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதைத்தான் நம்ம பாடி எடுத்துக்கிறோம். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு எவ்வளவு லோவா இருந்தாலும் நமக்கு 34 தான், எவ்வளவு ஹையா இருந்தாலும் 34 தான் இருக்கும். அதனால தவளையால அந்த சர்வே ஆக முடியாது. அதிகபட்சமான இடங்கள் கோல்ட் டெசர்ட், ஹாட் டெசர்ட், மங்கோலியா, அண்டார்டிக் ஜோன்ல அதால சர்வே ஆக முடியாது. அதனால அண்டார்டிகாலையும் ஆர்டிக்லையும் அவ கிடையாது. மற்ற எல்லா கண்டங்களிலும் அவை பரவலாக காணலாம். தவளை மற்றும் தேரைகள் அனுரா உலக அளவுல எவ்வளவு இருக்குன்னா 7210 இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வட அமெரிக்காலையும் ஆப்பிரிக்காலையும் அதிகமா இருக்கு. கருநீளத்துல இருக்கனால வந்து கருநீளம் வந்து அதிகபட்சமான ஸ்பீசிஸ் காட்டுற இது மென்ஷன் பண்ணுது. கார்டேட்டா சாலமண்டர். சாலமண்டர் எப்படி சொல்றாங்கன்னா வால் உடைய தவளைகள் சொல்லுவாங்க. அது எவ்வளவு இருக்குன்னா 753 இருக்கு. அது உலகத்துல டிராபிக்கல் ரீஜன்ஸ்லாம் அதிகமா இருக்கு. அப்புறம் போடானா கால்கள் உடையன்னு அர்த்தம். போடானா கால்கள் அற்றது. அது உலகத்துல எவ்வளவு, அதுதான் சிறுகண் காலிலி, சிசிலியன். அது உலகத்துல எவ்வளவு இருக்குன்னா 214 இருக்கிறது. இந்த 8177 இருவாழ்வினங்கள்ல 32% இருவாழ்வினங்கள் அறிவறியும் நிலையில உள்ளன. தவளைகள் வந்து நிலத்துல பாதிப்பு ஏற்பட்டாலும் அதே சமயம் வந்து அதோட தலைப்புரட்டை வடிவத்துல இருக்கிற அந்த பருவ நீர்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் காடுகள் அழிப்பினாலும் இல்லைன்னா இந்த மாதிரி எந்த ஒரு புறச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டதுனாலும் அது அழிவுக்குள்ளாயிடுது. அதனாலவே இப்ப பார்த்தோம்னா உலகத்துல 32 இருவாழ்வினங்கள் சுத்தமா ஒரு அழிஞ்சு வர நிலையில இருக்கு. இந்திய அளவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இதுவரைக்கும் நம்ம ஒரு கவனிக்கப்படாததே ஒரு காரணமா கூட இருக்கலாம். இப்போ இந்த 20 வருஷத்துல பார்த்தோம்னா, அதிக கண்டுபிடிப்புகளா அதுவும் ரீடிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கவனிக்கப்படாத இனங்கள் அந்த மாரி வந்து மொத்தமா வந்து 20 வருஷத்துல 200 வகையான ஸ்பீசிஸ், அதாவது மொத்த இந்திய தவளை இனங்கள்ல மொத்த இந்திய எண்ணிக்கை 45ல 48% சதவீத தவளை இனங்கள நம்ம இந்த 20 ஆண்டுகள்ல புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது புதுசா அதுக்கான பெயர்களையும் அ சு வச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது சிறுகண் காலிலி, அதாவது இந்த புழு பருவம் மாரி இருந்த அந்த ஆம்பிபியன் வந்து 40ம், சாலமாண்டர் 2 வகைகள். அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இல்ல. மேல இமயமலை அந்த வட கிழக்கு பகுதிகள்ல இருக்கு. அ மற்ற தவளை மற்றும் தேரை இனங்கள் பார்த்தோம்னா, மொத்தம் அ 413 இருக்கு. இதுல இந்த கண்ட நகர்வு காலத்திலேயே இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில தவளை இனங்கள் வந்து இங்கவே இருக்கு. சில தவளை இனங்கள் வந்து மற்ற கான்டினென்ட்டுக்கு மாறி போய் இப்ப இங்க இல்லாமலே இருக்கு. சில தவளை இனங்கள் வேற கான்டினென்ட்ல இருந்தும் இங்க உள்ள வந்திருக்கு. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைகள வந்து முக்கியமா பார்க்கணும். ஏன்னா இந்திய தவளைகள்ல இந்த 445ல 330 வகையான தவளைகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளையே நம்ம பார்க்க முடியும். அதுவும் வந்து 70% அதாவது 70% இரு வாலினங்கள் வந்து ஓரிட வாழ்விகள். ஓரிட வாழ்விகள் அப்படின்னா, சில குறிப்பிட்ட இடங்கள மட்டுமே, அதாவது அங்க மட்டுமே காணப்படுகிறது. அந்த தவிர வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அப்படி அப்படி வந்து 70% ஆஃப் ஃப்ராக்ஸ் இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, தவளைகள் வந்து பறவைகள் மாரி வந்து பறந்தோ, இல்ல விலங்குகள் மாரி வந்து வேகமா அ ஓடியோ, இது மாரி வந்து ஒரு அ மாறி வேற இடத்துக்கு நகர்ந்து போக முடியாது. அந்த இடம்பெயர்தல்ங்கிறது வந்து தவளைகளுக்கு வந்து சாத்தியம் குறைவா இருக்கிறதுனால, அவைகள் எல்லாமே வந்து ஓரிட வாழ்விகளா, பெரும்பாலும் வந்து சில நிலப்பரப்புகள, குறைந்த இடங்கள பகிர்ந்துகிட்டு வாழ்கிற உயிரினங்களா இருக்குது. அ அப்படி பார்க்கும்போது, அ நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல, நம்ம தமிழகத்து மேற்கு தொடர்ச்சிகள் பார்த்தோம்னா, நல்ல பச்சையா அங்க காமிச்சிருப்பாங்க. நல்ல உயரமான மலைக்காடுகளும், அதிக உயரமான மரங்களும் இருக்கும். அப்படியே வடக்கு நோக்கி போகும்போது வந்து, நம்ம சத்தியமங்கலம் நிலப்பரப்புல இருக்கிற மாரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்களேன். அங்க இருக்கிற மாரி குறைந்த அளவு உயரமுடைய மரங்களும், குறைந்த மலை அளவு உள்ள காடுகளும் அங்க இருக்கும். ஸோ இந்த மலை அளவு, அந்த மரங்களின் உயரம் இதெல்லாம் பொறுத்து, அ இதுவும் ஒரு காரணமா அங்க இருக்கிற தவளைகளோட வகைகளுக்கு, இனங்களுக்கு மாறுபடுறதுக்கு காரணமா இருக்குது. தவளைகள், தேரைகள் எவ்வாறு வேறுபடுகின்றன? அதாவது மக்களிடையே பொதுவான ஒரு தவறான கருத்து என்னன்னா, ஒரு த த ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு தேரை குதிச்சு குதிச்சு போகும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, தவளைன்னு சொல்லுவாங்க. செவுத்துல பாத்ரூம்குள்ளலாம் செவுத்துக்குள்ள ஒரு இது நிக்கும். தவளை நிக்கும். அத தேரைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா, நமக்கு இந்த கீழ மழை பெஞ்சா வீட்டு பக்கத்துல அந்த மாரி பார்க்குறோம்ல, அதான் தேரை. நம்ம பாத்ரூம் செவுத்துல, வீட்டுக்குள்ள வர்ற ஒரு ஒல்லியா ஆ ட்ரையாங்கிள் மாரி இருக்கும். அதான் தவளைகள். அது நம்ம மாத்தி மாத்தி சொல்லிருக்கோம். இது 2க்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, ஆ தவளைகளோட தோல் எப்படி இருக்கும்னா, நல்லா வழுவழுன்னு இருக்கும். ஏன்னா, தவளைகள் வந்து எப்பவுமே தண்ணி எங்க அதிகமா இருக்கோ, அந்த பக்கத்திலேயே தான் இருக்கும். அதனால அதோட தோல்கள் வந்து வழுவழுப்பாக இருக்கும். இதே இது தேரைகள் எப்படி இருக்கும்னா, அது வந்து இன்னும் அதிகபட்சமான தூரத்திலேயே இருக்கும். அதனால அதுக்கு வந்து மேக்ஸிமம் அதோட அதிகபட்சமா தோல் எப்படி இருக்கும்னா, கரடுமுரடா, சொரசொரப்பா இருக்கும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ டிம்பானியம் அதாவது செவிப்பறை. தவளைகளுக்கும், தேரைகளுக்கும் உள்ள வேறுபாடு செவிப்பறை. தேரைகளுக்கு நல்ல செவிப்பறை நல்லா தெளிவாக தெரியும். ஆனா ஓரிரு தவளைகளுக்கு மட்டுமே செவிப்பறை தெரியும். மற்ற தவளைகளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவளைகளுக்கு கால் வந்து பின்னங்கால் வந்து நல்ல நீளமா இருக்கும். ஏன்னா, அது தண்ணிக்குள்ள நீந்தி போறதுக்காக நீளமா இருக்கும். அதோட ஜம்பிங்கும் கொஞ்சம் லாங்கா இருக்கும். அதிக தூரத்துக்கு அதால குதிக்க முடியும். ஆனா தேரைகளால அதிக தூரத்துக்கு அதால குதிக்க முடியாது. ஏன்னா கால் வந்து மிகவும் சின்னதாக இருக்கும். ஆ தவளையோட முட்டை எப்படி இருக்கும்னா, அது முட்டை போட்டுச்சுன்னா, ஒரு இடத்துல தண்ணிக்கு மேல தான் முட்டை போடும். ஒரு கொத் ஒரு பல்ஜா திராட்சை பழம் கொத்தா இருந்தா எப்படி இருக்கும்? அது மாரி மொத்த மொத்தமா இருக்கும். ஆனா தேரைகள் போட்டுச்சுன்னா, வரிசையா ட்ரை இருக்கும். அ அ தவளைகள் முட்டையிடுறத பார்த்தோம். தவளையோட வாழ்க்கை சுழற்சியில பார்த்தோன்னா, ஆ அ அதான்
நீர்ல அதோட லைஃப் சைக்கிள் பாதி, அதோட பாதி லைஃப் சைக்கிள் பார்த்தோம்னா அதோட நிலத்துல இருக்கும். அப்ப வந்து நீர்ல அதுக்கு தேவையான உணவு முறை வந்து வேற மாரி இருக்கும். நிலத்துல வந்து அதுக்கான உணவு முறை வந்து வேற மாரி இருக்கும். ஆ மொத்தமா வந்து அதோட சுவாசித்தலும் மொத்தமா வேறுபடும். அதோட உணவு முறையும் வேறுபடும். ஆ முட்டையிலிருந்து ஒரு ஒரு நாளுக்குள்ள வந்து இளம் உயிரி, அதாவது தலைப்பிரட்டை, அதாவது அரை தவளைன்னு சொல்லுவோம். ஆ ஆம் முட்டையிலிருந்து வெளிவந்த பிறகு, அதுவே தானா தனக்கு தேவையான உணவுகள அ தேடிக்கணும். அப்ப நீர்ல வந்து அதுக்கு வளமான ஒரு நல்ல ஊட்டம் இருக்கிற, அதே சமயம் பாதிப்பில்லாத நீர் அதுக்கு தேவை. ஆ ஒரு கன்டாமினேட்டட் வாட்டரா இந்த மாரி இருந்துச்சுன்னா, அதோட லைஃப் இன்னும் வந்து அ மோசமாயிரும். அதோட வளர்ச்சி நிலைய வந்து முழுசா அதனால பெற முடியாது. ஆ அடுத்து வந்து பார்த்தோம்னா, வாள்கள் வந்து நீளமா நீளமா நீண்டு வளரும். ஆம் எதுக்காக அப்டின்னா, தேவையான எனர்ஜிகள மொத்தமா அது சேர்த்து தன்னோட உடல வந்து சீக்கிரம் வளர்த்துக்கும். அது அடுத்த நிலைய அடைய அடைய அந்த வாள்கள் சுருங்கி, அந்த வாள்கள்ல இருக்கிற எனர்ஜி கன்சியூம் பண்ணி அதோட உருவமும் வந்து சீக்கிரமா பெருசாகும். அ ஆம் அடுத்தடுத்து ஒண்ணு ஒண்ணா கால்கள் தோன்றும், பின்னங்கால் தோன்றும், முன்னங்கால் தோன்றும். ஆம் உள்ள வந்து சுவாச உறுப்புகள் வலுப்பெறும். நுரையீரல் எப்போ ஒரு முழு வளர்ச்சி அடையுதோ, அப்போ வந்து ஒரு முதிர்ந்த தவளையா வெளில வரும். இணைக்கவர்தல். தவளைகளுக்கும், தேரைகளுக்கும் அதோட இணைக்கவர்தல் எப்போ நடக்கும்னா, மழைக்காலங்களில் மான்சூன் டைம்ல அதிகபட்சமான இணைக்கவர்தல் நடக்கும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து கோர்ட்ஷிப்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அ அந்த அந்த டைம்ல இப்ப இந்த மஞ்ச கலர் தவளை வந்து இந்தியன் புல் ஃப்ராக். அது ஆக்சுவலா என்ன அ பொதுவாக என்ன கலர்ல இருக்கும்னா, பச்சை இல்ல பசுமை கலந்த பச்சையில தான் இருக்கும். ஆனா அந்த இணைக்கவர்களுக்காக தன்னோட உடம்புல உள்ள குரோமோட்டோபோர்ஸ் குரோமோனா கலர், போர்ஸ்னா புல் ஓட்டைகள். அந்த ஓட்டை மூலமா நிறமிய வச்சு ஆண் தவளைகள் ஃபுல்லா மஞ்சளா மாறிரும். ஏன்னா தன்னோட தனக்கு பெண் பாலினத்த இழுக்கிறதுக்காக மஞ்சளா மாறி, தன்னோட வோக்கல் சாக் அந்த முன்னாடி 2 பை மாரி இருக்குல்ல, அத வச்சு தன்னோட சவுண்ட கூட்டி ஃபீமேல அட்ராக்ட் பண்ணும். அது இந்த இனக்கவர்தல் வந்து மழைக்காலம் அதிகமா பெய்யும். இந்த வோக்கல் சாக்குமே அ அ ஒவ்வொரு தவளைக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். இந்த இதுக்கு 2 அ அ அந்த பக்கத்துல உள்ள தவளைகளுக்கும். சில தவளைகளுக்கு தன்னோட காற்றை உள்ளே இழுத்து வெளியிடாமல் அந்த வோக்கல் சாக் வழியாக சவுண்ட் எழுப்பி தன்னோட எதிர்பாலினத்தை கவர்வதற்காக இந்த மாரி ஒண்ண குரோமோட்டோஃபோர யூஸ் பண்ணுது. குரோமோட்டோஃபோர்ஸ் வேற எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, கிரிப்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, கிரிப்டிக் பேட்டர்ன்னா அந்த இதே மாரி வேற கலர் மாறிக்கிரும். இப்போ அது ஒரு இடத்துல இருக்கு. அதோட டக்குனு அந்த கலருக்கு மாறிரும். அந்த மாறி ஹேமப்ரஜா மாறிரும். அந்த சூழ்நிலை தக்கன அந்த இடம் எப்படி இருக்கோ, அந்த இடம் மாரியே தன்னோட உடம்ப மாத்திக்கிரும். அதுக்காக தான் குரோமோட்டோஃபோர்ஸ் அதுக்கும் பயன்படுது. இணைக்கவதலுக்கும் பயன்படுது. பெரும்பாலும் இந்த இணைக்கவர்தல் பார்த்தோம்னா, மழைக்காலங்கள்ல ஆரம்பிக்கும். இரவு நேரங்கள்ல இருக்கும். அப்ப பார்த்தோம்னா, காற்றின் ஈரப்பதம் அதிகமா இருக்கும். தான் எழுப்புற வந்து ஒலி வந்து அதிக தூரத்துக்கு கேட்கும். இது ஒரு காரணமா இருந்தாலும், அ அடுத்து வந்து நீண்ட நேரம் இது ஒலி எழுப்ப என்ன பண்ணுது அப்டின்னா, தன்னோட காத்த உள்ளிழுத்த காத்த வெளியிடாம, அ உள்ளவே வந்து தொடர்ந்து ரீசைக்கிள் பண்ணி, அந்த அ அதிக ஒலிகள எழுப்புது. இப்ப நம்ம பேசும்போது என்ன பண்றோம்னா, காற்று வாய் வந்து உலர்ந்து போகும். நீண்ட நேரம் பேச முடியாது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒலிய வந்து வெளிய அனுப்பி பேசுறோம். ஆனா தவளைகள் அப்படி இல்லாம, அந்த காத்த உள்ள வச்சுக்கிட்டே தொடர்ந்து அத ரீசைக்கிள் பண்ணியே வந்து அது ஒலி எழுப்புது. அதனால தொடர்ந்து ஒரு இரவு நேரம் ஃபுல்லாவும் அதிக சத்தமாவும் ஒலி எழுப்ப முடியுது. தவளையோட இனப்பெருக்க முறைகள் பார்த்தோம்னா, அ இதுவரைக்கும் 45க்கும் மேற்பட்ட முறைகள் இந்திய தவளைகளுக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் பல தவளைகளுக்கு அது என்ன மாரி ஒரு ஹேபிடேட்ல இருக்கு, என்ன மாரி ஒரு இனப்பெருக்க முறைய மேற்கொள்ளுது அப்படிங்கிறத அ தகவல்களே நமக்கு இன்னும் அ கிடைக்கல. அ பெரும்பாலான தவளைகள் வந்து அ இது என்ன மாரி ஒரு இனப்பெருக்க முறைகள மேற்கொள்ளுது அப்படிங்கிறத மட்டும் நாம இப்ப பார்ப்போம். இந்த படத்துல பார்த்தோம்னா, இது வந்து அ காமன் டோட், அதாவது பெரும்பாலும் நம்ம வயல்கள்ல, நீர் தேங்கிய பகுதிகள்ல பார்க்கக்கூடிய தவளைகள். ஆ இந்த தவளைகள் பார்த்தோம்னா, பெண் தவளை பெருசா இருக்கு. ஆண் தவளை இங்க சின்னதா இருக்கு. பெரும்பாலான ஆண் தவளைகள் அளவுல வந்து சின்னதா இருக்கும். பெண் தவளைகள் ஏன் பெருசா இருக்குன்னு பார்த்தோம்னா, அது ஒரு ஊட்டமிக்க முட்டையும், அதே சமயம் இது இப்போ இந்த மாரி இணை சேர்ந்த பிறகு, ஒரு எதிர்பாலினத்த ஆண் தவளை ஆ தேர்ந்தெடுத்த பிறகு,
அதுக்கான முட்டையிடுற இடத்த தேர்ந்தெடுக்கணும். அந்த முட்டையிடுற இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு நீண்ட தூரம் இல்லைன்னா அதை தேடி போக வேண்டிய வரும். அத அப்படி அப்படி கொண்டு போய் இது இடத்த சேர்க்கிறதுக்கும் இதுக்கு வந்து அளவுல ரொம்ப பெருசா இருக்கு. ஆண் தவளையோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாரி வந்து நல்ல இறுக்கு பற்றிக்கும். பெரும்பாலும் வந்து இந்த மாரி இணை சேர்ந்த அப்புறம் அதோட கருவுறுதல் எல்லாமே வெளிக்கருவுறுதலா இருக்கும். அதாவது பெண் தவளைகள் வந்து தனியா முட்டையிடும். ஆண் வந்து தன்னோட விந்தணுவ அது பின்னாடி செலுத்தி, அ ஒரு இது நீர் பக்கமா இருக்கிற இடங்கள்ல தான் நடக்கிறதுனால, அ ம் அங்க வந்து வெளிக்கருவுறுதல் நடக்கும். பெண் முட்டையிட்ட பிறகு அடுத்து விந்தணு சேர்ந்து கருவுறுதல் நடக்கும். ஆ மற்ற பறவைகள் மாரி இதோட ஓடுகள் வந்து வெளிப்புற நல்ல ஒரு உறையோ, தோலோ இது மாரி இல்லாததுனால, எப்பவும் வந்து அ தண்ணிய சுத்தியே இட வேண்டிய ஈரப்பதமான ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. முட்டையிடுதல். சொன்ன மாதிரியே முதல்ல சொன்ன மாதிரியே தேரைகள் ஃபுல்லாமே அந்த ரயில் திண்ணம் மாதிரி நீளமா முட்டையிடும். தவளைகள் எல்லாமே அந்த கொத்தா ஒரே இடத்துல தண்ணி மேல தான் முட்டையிடும். இதுல என்னன்னா இருக்க எல்லா முட்டைகளுமே ஆம்னியான்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த பறவை முட்டை மேல ஓடு இருக்கும்ல, அந்த ஓடு தவளை முட்டைகளுக்கு எதுக்குமே இருக்காது. அதனால அதோட அந்த மெம்பரேன் எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அது சில தவளைகள் தண்ணியில விடும், சில தவளைகள் தண்ணிக்கு மேல ஈரப்பதமான இடத்துல விடும், சில தவளைகள் மரத்துல வைக்கும். எங்க தான் முட்டையிட்டாலும் அதோட அந்த முட்டைகள் சுத்தி அதாவது கொஞ்சம் தான் வைக்கும். ஏன்னா ஈரப்பதம் இருந்தா தான் அந்த எக்கோட எம்ப்ரேன் வந்து உடையாம இருக்கும். இல்லைன்னா உடைஞ்சிரும். இந்த முட்டையிட்ட ஒரு 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள எல்லாமே ஹேட்சிங் ஆயிரும். இது வந்து அந்த அம்னியான் ஆப்ஷன் இருக்கு. அந்த முட்டை ஓடு இல்லாதனால மற்ற நாரைகளுக்கோ இல்ல ரெப்டைல்ஸ்க்கோ இது அதிகபட்சமான முட்டை வந்து அது அது சாப்பிட்டுரும். இது தவளைகள் வந்து முட்டை எவ்வளவு போடும்னா 5ல இருந்து 500 வரையும் போடும். இந்த 5ல இருந்து 500 வரை போடுற முட்டை வந்து தவளைகள் எல்லாமே ஒவ்வொரு இனத்துக்கு தக்கன மாறிட்டே இருக்கும். தளப்பரட்ட நிலை. இது வந்து நம்ம ஒரு அறத்தவளைன்னு கூட சொல்லுவோம். அந்த முட்டையிட்ட ஒரு நாள்ல வந்து தளப்பரட்டையா இது வந்து உருவம் அடைஞ்ச உடனே அந்த அ முட்டையிலேயே வந்து போதுமான சில ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். அதுவே சாப்பிட தொடங்கிடும். அது தொடர்ந்து இதுக்கான பெரும்பான்மையான பெரும்பாலான உணவு என்னன்னா, தண்ணீல இருக்கிற ஆல்கேஸ், அ சின்ன சின்ன அ உயிரினங்களோட கழிவுகள், இது எல்லாத்தையுமே சாப்பிடும். இத சாப்பிட்டு ஒரு 19 நாட்கள் மேக்ஸிமம். அதுக்குள்ள வந்து அ அதோட தன்னோட வாழ்க்கை நிலைய அடைஞ்சு தவளையா உருப்பெற்று போயிடும். இதே சமயம் இது ஒரு குளத்துல வந்து பல்வேறு தவளைகள் முட்டையிட்டாலும், தன்னோட சிப்லிங்ஸ தன் கூட சேர்ந்து அ வ வளர்ந்த அம் தவளைகள வந்து அதனால இனம் காண முடியும். தொடுதல் மூலமா ஒண்ண ஒண்ணு தொட்டுக்கிறது மூலமா அது வந்து இனம் பார்த்துக்க முடியும். அதே சமயம் மத்த தவளைகள அது வந்து கூட்டமா விரட்டவும், அ அ அத மத்ததையும் அது அதனால தெரிஞ்சுக்கவும் முடியும். இது வந்து நம்மளோட சிப்லிங்ஸ் இல்ல அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இப்ப சில தவளைகள்ல வந்து ஆண் தவளை வந்து இத புரொடெக்ட் பண்ணும். சில தவளைகள்ல வந்து மற்ற தவளைகள் வந்து ஆண் தவளைகள் இத வந்து சாப்பிட ஆரம்பிச்சுரும். ஏன்னா தன்னோட இனம் இல்ல அப்படிங்கிறதுக்காக, இந்த மாரி தாக்குதல் நடத்திரும். அதுக்காகவே சில ஆண் தவளைகள் வந்து கூட இருந்து அதோட இளம் உயிரிகள பாதுகாக்கும். சில விதிவிலக்குகள். அது சொன்ன மாரி எல்லா தவளைகளுமே தண்ணீல போடணும் அவசியம் கிடையாது. சில தவளைகள் என்ன செய்யணும்னா, புதர் புதர் தவளைகள் புஷ் ஃப்ராக்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த மூங்கில்ல சில சில ஓட்டைகள் இருக்கும். அது வழியா உள்ள போயி, அதுக்குள்ள போய் முட்டை போடும். அந்த முட்டைகள் அந்த எண்ணிக்கை தான் 5 இல்ல 6 தான் போடும். ஏன்னா அதோட தவளையோட அளவு சிறியது. அதனால 5, 5, 6, 7 அவ்வளவுதான் போடும். அந்த ஆ அந்த இது தவளை என்ன அந்த அந்த முட்டையிலிருந்து வர தவளை தலைப்பரட்டை இல்லாம அ முழு வளர்ச்சி தவளையா வெளிய வரும். அதாவது நம்ம இந்தியால 50%க்கு மேல உள்ள தவளை எல்லாமே டைரக்ட் டெவலப்மெண்ட். நேரடியாக தவளையாக வெளிய வரும். தலைப்பரட்டை இல்லாம. மத்த 50% உள்ள 50% தவளைகள் எல்லாமே தலைப்பரட்டை வந்து வளர்சிதை மாற்றம் அடைந்தா முழு தவளையாக வரும். ஆ 2வது அந்த பச்சை கலர்ல இருக்க தவளை வந்து மலபார் லேடிங் ஃப்ராக். அது என்ன செய்யும்னா மரத்துல முட்டை விடும். ஏன்னா கேட்டா தண்ணிக்கு மேல உள்ள மரத்துல முட்டை வைக்கும். இலையெல்லாம் சுருட்டி ஒரு ஃபோம் மாரி நுரையெல்லாம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள முட்டை போடும். அந்த முட்டைலாம் குட்டிலாம் பொரிச்ச பிறகு டைரக்ட்டா தண்ணிக்குள்ள விழுகுற மாரி அது போடும். அடுத்தது ஆஸ்திரேலியன் கேஸ்ட்ரிக் ப்ரீடிங். இந்த தவளை என்ன பண்ணும்னா, முட்டை போட்டு அந்த முட்டைய ஃபுல்லா முழுங்கி வாய்க்குள்ள வச்சுக்கிரும். வாய்க்குள்ளயே வச்சுக்கிட்டு,
அந்த குஞ்சு பொரிச்ச பிறகு அதெல்லாம் வெளியே விட்டுரும். இந்த மாதிரி அதாவது முட்டைகள் கம்மியாக இடுற தவளை எல்லாமே பேரண்டல் கேர் அதிகமா இருக்கும். அதாவது தன்னை குட்டியில பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அது முட்டையிடுறதே 5ஓ 6ஓ தான். அதனால இதெல்லாம் அதிகமா இருக்கும். அதிகமா முட்டையிடுற தவளைகள் வந்து அந்த பேரண்டல் கேர் இருக்காது. ஒரு தவளை வாழ்ற சூழ்நிலைய வச்சே அத வந்து நம்ம வகைமைப்படுத்தலாம். அதோட வாழிடங்கள பொறுத்து தண்ணீர்ல வாழ்ற தவளை, மணல்கள்ல வாழ்ற தவளை, அதோட கால் அமைப்புகள பொறுத்து அதுக்கு அதுக்கு தகுந்த மாரி அவங்க வந்து பரிணமிச்சிருக்கு. இந்த படத்துல பார்த்தோம்னா, அந்த முதல்ல இருக்கிற படம் வந்து தண்ணீல இருக்கிற தவளைகள்னால அது பார்த்தோம்னா, அந்த கால்கள் வந்து நீந்தி செல்றதற்கு ஏதுவா, அதோட பின்னங்கால்கள்ல வெப்பிங்ஸ் இருக்குது. ஆ இந்த மணர் தவளைக்கு பார்த்தோம்னா, அது அது முன்னங்கால்கள் வந்து மண்ண பறிச்சு உள்ள போறதுக்காக அதுக்கான ஒரு சிறப்பான கால்கள் இருக்குது. இந்த மாரி நீர்ல, மண்ல மட்டும் இல்லாம மரங்கள்லயும், புதர்கள்லயும் பெரும்பாலான தனது நேரத்த கழிக்கக்கூடிய தவளைகள் கூட ஆ இருக்குது. ஆ தவளைகள இது மாரி உணவு போட்டிகள தவிர்க்கிறதுக்காக, அதோட இயல்புகளுக்கு ஆ அதோட வாழிடங்கள வந்து போட்டி இருக்காம இருக்கிறதுக்காக, பல்வேறு தகவமைப்புகள மாற்றி, அ ப அ பல்வேறு நிலப்பரப்புகள தனக்கான ஒரு அ அம் இடத்த தேர்ந்தெடுத்துக்கிறதுக்காக இந்த மாரி பல்வேறு வகை தவளைகள் வந்து பரிணமிச்சிருக்கு. உணவு தவளைகளின் உணவு வந்து நம்ம அ யாராவது கேட்டோம்னா, தவளையோட முக்கியமான உணவு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பூச்சி அந்த மாரி சொல்லுவாங்க. இருக்கு வயல்வெளில இருக்கு, வீட்டு பக்கத்துல இருக்க பூச்சி விட்டு எல்லாத்தையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி அது மட்டும் பூச்சிகள் மட்டும் கிடையாது. சில தவளை சில அதோட தவளை இனத்தையும் சாப்பிடும். கேனிபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தன்னினச்சு அதாவது இப்போ ஒரு இடத்துல இருக்குன்னா, அங்க டாமினன்ட்டா பெரிய தவளை வந்து மற்ற சின்ன தவளைலாம் சாப்பிடும். அதே மாரி தலைப்பரட்டை என்ன செய்யும்னா, அந்த தண்ணிக்குள்ள இருக்கும்போது அது அதோட அதிகபட்சமான சாப்பாடு என்ன ஆல்கே அந்த மாரி தான் இருக்கும். அது தவிர்த்து அ கொசு அங்க அங்க உள்ளுக்க இருக்க லார்வா கொசு லார்வா எல்லாத்தையும் சாப்பிடும். சில தவளைகள் இப்ப ரீசென்ட்டா இந்தியன் புல் ஃப்ராக் வந்து எந்த மாரின்னா பாம்பு குட்டி, எலிக்குட்டி, வா சின்ன சின்ன ஓணான் அந்த மாரிலாம் சாப்பிடுது அது. இதான் அ அ தவளைக்கான பிரதான உணவு. ஆனா அதிகபட்சமாக பூச்சிகளை உண்கின்றன. உணவாக தவளை வந்து எதற்கெல்லாம் உணவாகிறது அப்படின்னு கேட்டா, அதிகபட்சமா எல்லாம் சொல்ற பதில் என்னன்னா, பாம்பு, நாரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான பாம்பு வந்து தவளையோட முட்டைய சாப்பிடுது. அதே மாரி பாலூட்டில பார்த்தீங்கன்னா, வவ்வால் வந்து தவளைய பிடிச்சிருக்கு. அது வந்து இப்ப நெர அ பெ ரெட் நேரமத்த ஃப்ராக்க பிடிச்சு சாப்பிடுது. ஆ பாம்பு வந்து எப்பவுமே தவளை சாப்பிடும். அது எல்லாருக்கும் தெரியும். இதுல கீழ சென்டர் பிக்சர் நடுவுல உள்ள படத்த பார்த்தீங்கன்னா, ஒரு சிலந்தி பூச்சி வந்து டேட்போல் தவளையோட தலைப்பரட்டைய தன்னோட உணவாக எடுத்துக்கொள்ளுது. இந்த பக்கம் லாஸ்ட் பார்பட். அது வந்து அ பா பார்பட் பேர்ட் வந்து பொதுவாக அத்திப்பழம் அது வந்து ஒரு அ பழந்தின்னி பறவை. அதிகபட்சமாக அத்திப்பழம், ஆலம்பழம் இத அதிகமாக விரும்பி உண்ணும். ஆனா, அது வந்து தன்னோட குஞ்சுக்காக மோனோக்ளோடிங் ஃப்ராக அதாவது ஒரு நியூட்ரியன்ட்ஸ்க்கு தன்னோட குஞ்சு வேகமா வளரணுக்காக, நியூட்ரியன்ட்ஸ், புரோட்டீன்ஸ்க்காக அது ஒரு மணி நேரத்துல 3 மோனோக்ளோடிங் ஃப்ராக்க பிடிச்சு கொண்டு கொண்டு தன் குஞ்சுக்கு குடுத்து வளர்க்குது. இந்த மாரியும் சில நியூட்ரியன்ட்ஸ், புரோட்டீன்ஸ்க்காகவும் தவளை வந்து மற்ற உயிரினங்களுக்கு உணவாக மாறுகிறது. தவளைகள் பார்த்தோம்னா, இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு தண்ணீலயும், நிலத்திலயும் வந்து இந்த நீர் லைஃப் அந்த உணவு சங்கிலிக்கு வந்து முக்கியமா இருக்கு. நிலத்திலயும் சரி, நீர்லயும் சரி, அதுக்கான முக்கிய தொடர்பா இருக்குதுன்னு பார்த்தோம்னா, தவளைகள் தான். தலப்பரட்டைகளும் உணவாகுது, தவளைகளும் உணவாகுது. தவளைகளும் நெறைய பூச்சிகள உணவாக்கிக் கொள்ளுது. ஆ ஆ பூச்சிகள்ல பெரும்பான்மையான பூச்சிகளோட இளம் உயிரிகளா தண்ணீல தான் இருக்கு. அதையும் வந்து தவளைகள் வந்து உணவாக்கிக்குது. அப்போ நீரு நீருக்கும், நிலத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு உணவுச் சங்கிலி தொடரா முக்கியமா பார்த்தோம்னா, தவளைகள் தான் இருக்கு. ஆ நாம இதெல்லாம் இப்போ கவனிக்கிறோம், பார்க்கிறோம். அப்ப சங்க இலக்கிய காலங்கள்ல தவளைகள எப்படி கவனிச்சிருக்காங்க? அப்படிங்கிறத வந்து சில பாடல்கள் வந்து நமக்கு சொல்லுது. ஆ ஒரு 30க்கும் மேற்பட்ட பாடல்கள்ல வந்து தவளைகள பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதுல வந்து ஒரு சில முக்கியமான பாடல்கள மட்டும் நாம இப்ப பார்ப்போம். ஆ இது வந்து "நுணலும் தன் வாயால் கெடும்" அப்படிங்கிற பழமொழிய நம்ம வந்து எப்பவுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். "நல்லாய் மணலுள் முழுகி மறந்து கிடக்கும் நுணலும் தன் வாயால் கெடும்." நுணல் அப்படிங்கிறது வந்து தவளையோட ஒரு வகையா அவங்க அப்பவே பிரிச்சு எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம "வரி நுணல் அகழ்ந்து" அப்படின்னு சொல்றாங்க. ஆ தவளைகள வேட்டையாடும்போது மணலுக்குள்ள மறைஞ்சிருக்கிற தவளைய வந்து அகழ்ந்து எடுக்கிறத அதுக்காக அந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க குறிப்பிடுறது என்னன்னா, வரி நுணல்.
பார்த்தோம்னா இந்த தவளையில இது வந்து மணல்ல மறைஞ்சிருக்கிற ஒரு பாரோயிங் ஃப்ராக் கம்ப்ளீட்டா மறைஞ்சு உள்ள போயிடும். இது படத்துக்கு இது பார்த்தோம்னா இந்த வரி நமக்கு தெரியுது. 2 சமச்சீரா பிரிக்கக்கூடிய அந்த வரி பிரிக்கிறது. அத கூட அவங்க வந்து பார்த்து பதிவு பண்ணி வரி நுணல்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த பாடல்ல பார்த்தோம்னா, "வரி நுணல் இறங்க தேரை தெவிட்ட கார் தொடங்கிற்றே காலை." அதாவது ஒரு அ தவளைகள் வந்து தேரைகள் ஆகட்டும், அது அது சத்தமிடுற காலம் வந்து கார்காலம். அது வந்து அம் அப்போ வந்து அந்த பருவநிலையும் சேர்த்தே பதிவு பண்ணியிருக்காங்க. கார்கால தொடக்கத்துல தான் வந்து தவளைகளோட அ எண்ணிக்கைகள் அதிகமா வெளியில நம்ம பார்க்க முடியும். அதோட சத்தங்கள நாம வந்து அதிகமா கேட்க முடியும். இதையும் அவங்க வந்து அந்த காலம் தொட்டே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்த்தோம். தவளைகளுக்கும் தேரைகளுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்த பார்த்தோம். தேரைகள் வந்து நில வாழ்வுக்குள்ளது. நிலத்துல வந்து தத்தி தத்தி போகக்கூடியது. தவளைகளுக்கு வந்து கொஞ்சம் வேகமா, அதே சமயம் வந்து நீர் ஒட்டிய பகுதிகள்ல இருக்கக்கூடியது வந்து தவளைகள். இந்த பாடல்ல பார்த்தோம்னா, "உனற்கு இனிய இந்நீர் பிறிது உளியில் என்னும் கிணற்று அகத்துத் தேரை போல்." ஆ ஒரு தேர கிணத்துல வந்து எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக, அந்த கிணத்துலயே தங்குன ஒரு தேரையா இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பெரும்பாலான பூனை இனங்களுக்கு பார்த்தோம்னா வந்து, தவளை வந்து ஒரு முக்கியமான உணவு. இந்த பாடல்ல வந்து, "ஒரு புலி ஊனிரை இன்றி ஒரு நாள் சிறுதேரை பற்றியும் தின்னும்." அதாவது அ ஊன் சாப்பிடுற புலி வந்து, ஊனினங்களே பிரதானமா உணவா எடுத்துக்கிற புலி வந்து, உணவு கிடைக்காத வேளைகள்ல, அ சிறு தேரைய கூட பிடிச்சு சாப்பிடும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாடல்ல பார்த்தோம்னா, "செல்வ சிறார் சீறடி பொலிந்த தவளை வாயய பொலம்செய் கிண்கிணிக் காசின்." அடுத்த பாடல்களும் கிட்டத்தட்ட அதே தான். "தவளை வாயா பொலம் செய் கிண்கிணி." இதுல பிரதானமா வந்து தவளையோட வாய் அமைப்ப பத்தி இவங்க பேசுறாங்க. ஆனா இந்த பாட்டோட பின்புலத்துல பார்த்தோம்னா, ஆ தலைவன் வந்து சொல்லிட்டு போயிருக்கான் தலைவிகிட்ட. "நான் கார்காலம் வரும்போது நான் திரும்ப வந்துருவேன்." அப்படின்னு பொருள் தேடி போயிருக்கான். தலைவியோட தோழிகிட்ட தோழி சொல்றா, "இன்னும் கார்காலம் வரல. உங்க தலைவன் வந்துருவான்." அப்படின்னு சொல்றா. ஆனா தலைவி என்ன சொல்றா, "பாரு க தவளை கத்த ஆரம்பிச்சிருச்சு. பூக்கள் வந்து அ பூக்க நீர்வாழ் பூக்கள்லாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்து இது என்ன பொய்யா? கார்காலம் இன்னும் வரலையா?" அப்படின்னு இத சொல்றாங்க. ஆனா இதுல குறிப்பிடுற அந்த விஷயம் என்னன்னா, கிண்கிணி காசின். அதாவது தவளையோட வாய் வந்து இந்த கிண்கிணிங்கிற இந்த அணிகலனுக்கு இணையா ஒப்பிடுறாங்க. ஆ கிண்கிணி வந்து ஒரு வட்ட வடிவமான அணிகலன். இடுப்பில் வந்து அணியக்கூடியது. அதுக்கு இணையா பார்த்தோம்னா, இங்க வந்து தவளையோட மேல் அன்னத்துல மட்டும் தான் வந்து அ பற்கள் போன்ற 2 உறுப்புகள் இருக்கு. தவளையோட வாய் அமைப்பு பார்த்தோம்னா, பெருசா இரைய வந்து அப்படியே முழுங்கக்கூடியது. அது கைகள எடுத்தோ இந்த மாரி ஒரு சாப்பிட முடியாது. நம்ம இதுக்கு முன்னாடி அ அதோட உணவு முறைகள்ல பார்த்தோம். பாம்ப கூட அப்படியே முழுங்கும். ஆனா அதிலிருந்து தப்பி போகாம இருக்க என்ன பண்ணும்னா, மேல இருக்கிற அன்னத்துல மட்டும், மேல் வாயில மட்டும் 2 பற்கள் போன்ற அமைப்பு இருக்கும். அது வந்து கிண்கிணியோட உருவ அமைப்பு ஒத்து இருக்குது. அத கூட ஒரு நுண்ணிய பார்த்து இந்த படத்துல பார்த்தோம்னா, இந்த 2 வட்டமா இருக்கிறது வந்து அந்த கிண்கிணி. மேல் வாயில இருக்கிறது வந்து கிண்கிணியோட அந்த அணிகலன போல இருக்குது. இன்னும் நெறைய பாடல்கள் இந்த மாரி தவளைய பற்றியும், தேரைய பத்தியும், அதோட இயல்ப கவனிச்சுக்கிட்டு, இந்த மாரி நம்ம வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து நம்மை சுற்றி இருக்கும் தவளைகள பத்தி ஆ பார்க்க போறோம். ஆ முந்தி தவளை அப்படின்னா சொறித்தவளைன்னு சொல்லுவாங்க. காமன் இந்தியன் டோர். எப்படின்னா நம்ம நம்ம கொஞ்சமா மழை பெஞ்சாலும், ஒரு சின்ன தூறல் விழுந்தா கூட வீட்டுக்குள்ள ஒரு தவளை வந்துரும். ஒரு பெரிய நல்ல சொரசொரப்பான ஒரு தேரை வந்துரும். ஸோ அது எப்படி இருக்கும்னா, அ எல் காமனா பொதுவா எல்லாமே தரையில தான் எல்லா வகை இடங்கள்லயும் அத காணலாம். வயல்வெளி, நம்ம குடியிருப்பு, தண்ணி கொஞ்சம் கம்மா ஓரம், ஏரி, குட்டை எல்லா இடத்துலயுமே இருக்கும். அதோட உடல் எப்படி இருக்குன்னா, மஞ்சள், பழுப்பு நிறம், சிவப்பு அல்லது கருப்பு கலர்ல இருக்கும். ஆ உடம்பு முழுக்க என்னன்னா, கருப்பு புள்ளி வச்ச மாரி, ஒரு மருக்கள் நெறைய வச்ச மாரி இருக்கும். செவிப்பறைக்கு வந்து நல்லா கிளியரா தெரியும். அது த அ அ தவளைகளுக்கு வந்து செவிப்பறை இருக்கும். ஆனா வெளிய தெரியாது. தேரைகளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இந்த ஆ சி ஆ தேரையில ஆ என்ன இருக்குன்னா, விஷ சுரப்பிகள் உண்டு. அந்த விஷ சுரப்பிகள் எதுக்குன்னா, தன்னோட எதிரி வரும்போது, அதிலிருந்து ஒரு விஷ சுரப்பிய அது சுரக்கும். அதுலருந்து வர்ற வாயு வந்து அந்த எதிரிகள் மூக்குல அது வந்து கொஞ்சம் அந்த வாயு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்.
அதனால எதிரி வந்து இந்த தவளைய எதுவும் பண்ணாம போயிரும். அந்த விஷசுரப்பியால இதுவரைக்கும் மனிதர்களுக்கு எந்த ஒரு நஞ்சும் வந்ததா இல்ல. அதுவும் இந்தியாவுல எந்த விஷத்தவளையும் கிடையாது. ஆனா, சில பின்னங்கள்ல ஜவ்வு இருக்கும். எல்லா தவளைகளுக்குமே கால்ல ஜவ்வு இருக்கும். அந்த எல்லா ஜவ்வுமே ஒரே மாதிரி இருக்காது. எல்லா ஜவ்வுமே ஒரு அதோட வகையில அதன் தவளைய சி அ இனங்களை பொறுத்து அதிகபட்சமா, குறைந்தபட்சமா அந்த மாரி மாறி, மாறி கிடைக்கும். இது வந்து ஃபெர்குசன் டோடு. அதாவது இதோட காமனா அத பொதுவாக எங்க பார்க்கலாம்னா, நம்ம அந்த பாறைக்கடியில, கல்லுக்கடியில, ஆ ட்ரை ஃபாரஸ்ட் அதாவது வறண்ட நிலப்பகுதியில இத அதிகமா பார்க்கலாம். இதோட முகாமைப்பு எப்படி இருக்குன்னா, மழுங்கி இருக்கும். அதாவது கூர்மையா இருக்கும், மழுங்கி இருக்கும். ஆ ஆ ஸ்னவுட்ன்னு சொல்லுவாங்க. பெண்ட் ஸ்னவுட், பாயிண்டட் ஸ்னவுட்ன்னு சொல்லுவாங்க. இதோட முகமைப்புனா மழுங்கி இருக்கும். இது ஆ தரையோட தரையா தட்டி இருக்கும். சாரி தரையோட தரையா தட்டையாக இருக்கும். இது கலர் எப்படி இருக்குன்னா, பழுப்பு கலந்த மஞ்சள், கருப்பு, வெள்ளை புள்ளிகள் கொண்டதா இருக்கும். கண்களுக்கு மேல வேணா கருப்பு பட்டை ஒண்ணு இருக்கும். இதோட பின்னங்கால்லயும் அந்த அ ஜவ்வு இருக்கும். 25% ஜவ்வு வளர்ந்த மாரி இருக்கும். அதாவது முழுமையும் இல்லாம, பாதியும் இல்லாம, காவாசியான ஜவ்வு இதோட பின்னங்கால்ல இருக்கும். கால் வந்து ரொம்ப ஏன்னா இது தேரை. அதனால கால் வந்து சின்னதாவும், மெல்லியதாவும் தான் இருக்கும். இதுக்கு வந்து செவிப்பறை வந்து வெளிய நல்லா தெ ம அதிகபட்சமான தேரைகளுக்கு செவிப்பறை நல்லா தெளிவாக தெரியும். பைத்தேரை, மார்பிள் பலூன் ஃப்ராக். இது எங்க அதிகமா இருக்குன்னா, எங்க ஈரமண் அதிகமா இருக்கோ, அதுக்குள்ள மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கும். கருத்து நல்லா புசு புசுன்னு இருக்கும். எந்த மாரி கலர்ல இருக்குன்னா, பச்சை, சாம்பல் கலந்த பழுப்பு இல்லன்னா நல்லா கருநீல கரத்துல இருக்கும். மஞ்சளும், கருநிலம் கலந்த மாரி இருக்கும். தோல் நல்லா இது வந்து தவளை. அதனால தோல் வந்து வழுவழுப்பாக இருக்கும். இதுக்கு வந்து செவிப்பறை தெரியாது. ஏன்னா தேரைகளுக்கு தெரியும், தவளைகளுக்கு தெரியாது. தொண்டை வந்து வெள்ளை மேல் பகுதி எப்படி அந்த கருநீல, மஞ்சள் இருக்குதோ, அது மாரி அடிப்பகுதி முழுமையாக எல்லாமே வெள்ளையா தான் இருக்கும். தொண்டையில மட்டும் வெள்ளை புள்ளிகள் அதிகமா இருக்கும். இதோட முகமைப்பு எப்படி இருக்கும்னா, மழுங்கிய முகமைப்பு தான் இருக்கும். போன ஃபெர்குசன் ரோடுக்கு பார்த்த மாரி தான் இதுக்கும் முகம் வந்து மழுங்கிய நிலையில தான் இருக்கும். ஆ கால்கள்ல வந்து ஆ சதைப்பணை ஒண்ணு இருக்கும். எதுக்குன்னா, டிக்கிங் பண்றதுக்கு தோன்றதுக்கு. ஏன்னா இது வந்து மண்ணுக்குள்ள புதைந்திருக்கனால, அந்த பின்னங்காலுக்கு சைடுல ஒரு சின்ன சதமா வளர்ந்திருக்கும். அது எதற்குன்னா, மண்ணுக்குள்ள உள்ள புதைந்து போறதுக்காக அந்த கால் இருக்கு. கிரிக்கெட் ஃப்ராக் புழுத்தவளைன்னு சொல்லுவாங்க. இதுவும் தரையில அதிகமா தரையில தான் இருக்கும். ஆ ஆ வயல்வெளி, நீர் சின்ன சின்ன குளம், குட்டை, வயல்வெளி, சிற்றோடை, நீரோடைலாம் அதிகமா பார்க்கலாம். இதோட முகமைப்பு எப்படி இருக்கும்னா, நல்லா கூர்மையா இருக்கும். போன தவளைக்கு பார்க்கும்போது மழுங்கிய நிலையில இருந்துச்சு. இதோட முகமைப்பு எப்படி இருக்கும்னா, கூர்மையா இருக்கும். நல்லா செம் கலர் எப்படி இருக்கும்னா, செம்பழுப்பா, கரும்பழுப்புல கரும்பழுப்புல இருக்கும். உடம்புல அங்கங்க பிளாக் பேட்சஸ் கருப்பு திட்டா இருக்கும். இது உடம்புல என்னன்னா, முதுகு பகுதியில நடுவுல மஞ்ச கலர்ல அதாவது உடம்ப சமமா பிரிச்ச மாரி ஒரு நடுவுல ஒரு கோடு போகும். அதுக்கப்புறம் உதடுல கருப்பு, வெள்ள பட்ட மாரி மேல் உதடும் கீழ கருப்பு, வெள்ள பெயிண்ட் அடிச்ச பட்ட மாரி இருக்கும். பின்னங்கால்ல என்னன்னா, பின்னங்கால்ல சிறிய அளவிலான ஜவ்வு இருக்கும். இதுக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ண்ணா. தண்ணித்தவளை பைகரட் ஃப்ராக். இதுவும் பெரும்பாலும் தரையில தான் இருக்கும். தரையில இருக்கும். அதுவும் இலைகளுக்கு அடியில, நீரோடை ஓரங்கள்ல பார்க்கலாம். இது எப்படின்னா பழுப்பு, கருப்பு, கருஞ்சிவப்பு அந்த கலர்ல இருக்கும். முதுகுல ஃபுல்லா பிளாக் கலர் டாட் இருக்கும். செ அ செவிப்பறை வந்து இது ஃப்ராக். நான் சொன்ன மாரி சில ஃப்ராக்குக்கு வந்து செவிப்பறை தெரியும். இதுக்கும் அந்த கண்ணு கீழ ஒண்ணு வட்டமா ஒண்ணு இருக்காம். அதான் செவிப்பறை. செவிப்பறை நல்லா தெரியும். இது பின்னங்காலோட சவ்வு எப்படி இருக்குன்னா, ஒரு பாதி வளர்ந்திருக்கும். அது முழுமையா வளராம பாதி வளர்ந்த நிலையில இருக்கும். இதோட முகம் கூர்மையாக தான் இருக்கும். கண்ல இருந்து முதுகு வர ஒரு கருப்பு கோட்டினை உடையதா இருக்கும். அந்த கண்ணுல அந்த கண்களுக்கு மேல மூக்குல இருந்து பின்னாடி வரையும் ஒரு கருப்பு கோடு இருக்கும். அத வச்சு இது தண்ணி தவளைன்னு சொல்லலாம். இந்தியன் புல் ஃப்ராக். இதான் இந்தியாவிலேயே பெரிய தவளை இதான் இந்தியன் புல் ஃப்ராக். உலகத்துல பெரிய தவளைன்னா ஆப்பிரிக்கன் புல் ஃப்ராக். இது வந்து அதிகம் எங்க இருக்குன்னா குளம், குட்டை, ஏரி, வயல்வெளி, குடியிருப்புகள பார்க்கலாம். நம்ம முன்னாடி அந்த இணை கவர்தல்ல இந்த ஃப்ராக் தான் மஞ்சளா மாறி இருக்கும். இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல மேல வந்து மஞ்சளாவும், கீழ உள்ளது வந்து ஒரு பழுப்பு பச்சையில இருக்கும். ஏன்னா மேல உள்ளது வந்து ஆண், கீழ உள்ளது பெண். அந்த அந்த இணக்கவலர் நிலத்துல மட்டும் ஆண் வந்து மஞ்சளா மாறிக்கிரும்.
இதோட முகமைப்பு எப்படி இருக்கும்னா கூர்மையா பின்னங்காலில் பாதி அளவு அந்த ஜவ்வு இருக்கும். இனப்பெருங்காலில் அந்த மஞ்சளா மாறிடும். முதுகு நடுவில் மெலிசா அந்த கோடு கோடா தெரியுதா, சின்ன சின்ன கோடு வச்சு இது வந்து முள் பச்சை கலர்ல இருக்கும், இல்லைன்னா ஆலிவ் பச்சை கலந்த மாதிரி சின்ன சின்ன பிளாக் டாட்டடா இருக்கும். இது வந்து இந்த புல் ஃப்ராக் அதிகபட்ச வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 படி இந்த தவளையை யாரும் வேட்டையாடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. ஆனா இப்ப வரையும் கோவால ஜம்பிங் சிக்கன் சொல்லிட்டு இதோட கால்களை சூப் போட்டு இப்பயும் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு கோவால. மரத்தவளை காமன் ட்ரீ ஃப்ராக். இந்த தவளைய நம்ம நிறைய வீட்டுல பார்க்கலாம். இந்த மழை பெஞ்சா எப்படி இந்த இந்தியன் காமன் ரோடு வருதோ, சொரித்தவளை வருதோ, அதே மாதிரி இதுவும் நம்ம வீட்டு பாத்ரூம்குள்ள சில நேரத்துக்கு நம்ம சோப்பு டப்பா பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சிருக்கும். செவத்துல நல்லா போகும். இதைத்தான் நம்ம தேரைன்னு சொல்லுவாங்க. தேரைன்னு சொல்லி இப்ப இது பொதுவான பேரே தேரையா மாறிடுச்சு. ஆனா தேரை கிடையாது, இது தவளை. மரத்தவளை இன்னொரு பேர் உண்டு. அதிகபட்சம் மரத்துல இருக்கும். மர இருக்குகள், அப்புறம் அந்த இலை செருகு, நாணல் செடிகள்லாம் இருக்கும். அது கலர் எப்படி இருக்குன்னா பழுப்பு நிறத்துல இருக்கும். செவிப்பறை இதுக்கு நல்லா தெளிவா தெரியும். அந்த கண்ணு கீழே வட்டமா ஒன்று இருக்கும், அதான் செவிப்பறை. முன்னங்கால சிறிய ஜவ்வும் பின்னங்கால பாதி அளவு ஜவ்வும் இருக்கும். தோல் எப்படி இருக்குன்னா நல்ல வலுவலன்னா தவளை, அதனால தோல் வந்து நல்ல வலுவலன்னு இருக்கும். மூக்குல தொடங்கி முதுகு கண்வெளியா உடல் பக்கவாட்டில் கரும்பட்டை இருக்கும். அது சைட்ல பக்கவாட்டில் எல்லா இடத்துலயுமே லைட் கலர்ல ஒரு கரும்பட்டை இருக்கும். இதை வச்சு வந்து மரத்தவளைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். தண்ணித்தவளை காமன் ஸ்கிட்டரிங் ஃப்ராக். இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தேங்கினா கூட அந்த தவளையை பார்க்கலாம். தண்ணிக்கு மேல மேந்துட்டே இருக்கும் ஒரு தவளை. ஏரி, குளம், கொட்டை, நீரோட, சிறு சிறு ஓடை, தண்ணி கொஞ்சமா சேர்ந்தா கூட அந்த இடத்துல அந்த தவளையை பார்க்கலாம். காலை சும் பண்ணபடி, அதாவது நீந்தியே தண்ணிக்கு மேல மேந்துட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். நம்ம சும்மா போய் ஒரு ஓடையே ஒரு கம்மாயை பார்த்தோம்னா அங்கங்க இந்த தவளை தான் மேல நிற்கும். தோல் எப்படி இருக்குன்னா இது தவளை, அதனால வலுவழுப்பா இருக்கும். முதுகு வந்து அந்த கலர் எப்படி இருக்குன்னா, அதோட நிறம் எப்படி இருக்குன்னா கரும்பழுப்பு அல்லது பசுமை கலந்த பழுப்பு நிறத்துல இருக்கும். மேல அங்கங்க பிளாக் ஸ்பாட்சஸ் இருக்கும், அது கரும் திட்டுகள் இருக்கும், அதிகபட்சமா இருக்கும். பக்கவாட்டு 2 பக்கவாட்டு சைடுல ஃபுல்லா வெண்மை கொண்டதா இருக்கும். இதுக்கும் செவிப்பறை நல்லா வெளியே தெரியும். முன்னங்கால் வந்து ஜவ்வு இல்லாம ஃபிங்கர்ஸ் ஃப்ரீ, அதாவது ஃப்ரீயாகவும், பின்னங்கால் வந்து ஜவ்வுடன் இருக்கும். இது மணத்தவளை. இது எப்படி இருக்குன்னா அதிகபட்சமா மண்ணுக்குள்ளதான் இருக்கும். உடல் நல்லா பொசு பொசுன்னு குட்டையா இருக்கும். இதுனா குட்டையாக மழுங்கி இருக்கும். அது மூஞ்சி வந்து முன்னாடி பார்த்ததுக்கு எல்லாமே கூர்மையா இருந்துச்சு. இது வந்து மழுங்கி இருக்கும். உடல் முழுவதும் வலுவழுப்பா இருக்கும். செவிப்பறை வந்து நல்லா தெளிவா தெரியும். பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்துல இருக்கும். இது உடம்புல அதே மாதிரி கருப்பு, அந்த பிளாக் ஸ்பாட்சஸ், கருப்பு திட்டுகள் அதிகமாக பார்க்கலாம். இதோட பின்னங்கள்ல குழி தோண்டுவதற்காக அந்த ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தோம்ல அந்த தவளை மாதிரி சதைமுனை இருக்கும். கரையில அந்த எங்கெல்லாம் அந்த கரை, ஓடக்கரை, அந்த கரையில ஃபுல்லா மண் தோண்டி மண்ணுக்குள்ள இருக்கும். கிராமங்கள்ல உலர்காடுகள்ல அதிகமா பார்க்கலாம். அதுவும் இல்லாம இது பின்னங்கால்ல ஒரு 3 பேண்டு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வச்சு இது வந்து மணத்தவளைன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்னைட் நேரமோட்டர் ஃப்ராக், ஊசிப்பை தவளைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது எங்க நம்ம அதிகமா பார்க்கலாம்னா புல் தரை, இலைக்கடியில, அப்புறம் கம்மா ஓரங்கள், இல்ல ஏரி ஓரங்கள்ல சின்ன சின்ன குழிக்கல்ல பார்க்கலாம். அப்புறம் சின்ன கல்லு, அந்த கல் இடுக்கல் அதிகமா இதை பார்க்கலாம். இது சைஸ், இதோட அளவு எவ்வளவு இருக்குன்னா நம்ம கட்டவரில் பாதி அளவு தான் அதோட உருவம் இருக்கும். இதோட முகமைப்பு எப்படி இருக்கும்னா நம்ம முன்னாடி பார்த்த தவளை, தேரைக்கெல்லாம் கூர்மையா மழுங்கி இருக்கும். ஆனா இதுக்கு வந்து வட்டமா இருக்கும். இதோட உடல் அமைப்பானது எப்படி இருக்குன்னா பொன்னீர் கலந்த பருப்பு நிறமானது, அதாவது லைட் கோல்டு கலர்ல மிக்ஸ் ஆன மாதிரி உடம்பு ஃபுல்லா இருக்கும். இதோட தனித்தன்மையான தன்மை என்னன்னா, அதாவது பெக்குலியரா யூனிக் கலர் என்னன்னா இதோட முதுகுல வந்து கருப்பு கலர்ல வி போட்ட மாதிரி இருக்கும். அதான் இதோட பெக்குலியர் தனித்தன்மையான நிறம் கொண்டது. அதுக்கப்புறம் பின்னங்காலில் சிறிய அளவிலான ஜவ்வு இருக்கும். முன்னங்காலில் ஜவ்வு இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து மண்ணுக்கல் இருக்கனால பின்னங்காலில் வந்து அந்த குழி தோண்டுவதற்காக சதை முனைப்பு உடையதா இருக்கும் இது பின்னங்காலில்.
சிகப்பு ஊசி வாய்த்தவளை. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஊசி வாய்த்தவளை. இது வந்து ரெட் நேரமோத்திரு ஃப்ராக் வந்து. அது வந்து ஆர்னேட் நேரமோத்திரு ஃப்ராக். இதுவும் இது அப்படின்னா அதே மாதிரி தான். இலைக்கு அடியில, அப்புறம் நீரோடையில, வயல்வெளியில அதிகமா பார்க்கலாம். இதோட அந்த நேரமோத்திரு ஆர்னேட் அந்த ஊசி தவளை வாய் வந்து வட்ட முகமா இருக்கும். ஆனா இந்த தவளை வந்து கூர்மையான முகமைப்பை கொண்டதா இருக்கும். உடல் நல்லா பருத்து, தலை, கால்ல கருப்பு கலர்ல நீங்க போட்டோல பார்த்தாலே தெரியும். பிக்சர்ல பார்த்தா தெரியும். நல்ல கருப்பு வந்து நல்ல செந்நிறத்துல இருக்கும். பின்னங்கால்ல வந்து ஜவ் வந்து சிறிய அளவுல தான் இருக்கும். முன்னங்கால்ல வந்து ஃபிங்கர்ஸ் ஃப்ரீ, அதாவது ஜவ் இல்லாம இருக்கும். தோள்பட்டை வரை, அதாவது கண்ணு, அந்த கண்ணு மேல இருந்து சைடுல தோள்பட்டை வரையும் ஒரு சதை மடிப்பு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு இது ரெட் நிறம் வந்து ஃப்ராக்னு சொல்லலாம். வண்ணத்தவளை, இந்தியன் பெயிண்டட் ஃப்ராக். இதுவும் கிட்டத்தட்ட பர்ரானி ஃப்ராக் தான். மண் தரையில பறந்து வாழக்கூடியதுதான். எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அந்த காலத்துல இது அதிகமா வெளியே பார்க்கலாம். ஈரப்பதமான இலைக்கு அடியில, லூஸ் சாயில், மண் ரொம்ப அதிகமா தளர்வா அந்த இடத்துல, உதிர்ந்த மரம், பட்டை, அதுக்கெல்லாம் அதிகமா பார்க்கலாம். இதோட முகம் எப்படி இருக்கும்னா வட்ட முகமா தான் இருக்கும். இது நல்லா உடல் பருத்து, அதாவது ஒரு பழுப்பு கலந்த சிவப்பு கலர்ல இருக்கும். அந்த சிவப்பு கலர் ஃபுல்லாமே இருக்காது. அது எப்படி இருக்குன்னா அந்த பிளாக் ஸ்பாட்சஸ் அது மாதிரி. இது வந்து சிவப்பு ரெட் ஸ்பாட்சஸ், சிவப்பு தட்டுகள் அதிகமா இருக்கும். நீங்க அந்த படத்துல பார்த்தாலே தெரியும். இதுவும் மண்ணுக்குள்ள இருக்கனால பின்னங்கால்ல வந்து அந்த சதை முனை கொண்டிருக்கும். செவிப்பறையில இருந்து இது தெரியாது. இதுல அந்த கண்ணு கீழே அந்த வட்டம் எதுவுமே இல்லை. அதனால செவிப்பறை வெளியே தெரியாது. முன்னங்கால்ல வந்து ஜவ்வுகள் எதுவும் இருக்காது. மலபார் பறக்கும் தவளை, மலபார் கிளைடிங் ஃப்ராக். இது எங்க இருக்கும்னா புதர் செடி, மரங்கள், அந்த எஸ்டேட், அந்த டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட், அங்க அதிகமா பார்க்கலாம் இதை. இதோட உடலும் எப்படி இருக்குன்னா மேல் பகுதி முழுவதுமே நல்ல பச்சையா இருக்கும். அந்த பச்சையில கருப்பு வெள்ளை புள்ளி கலந்துருக்கும். அடிப்பகுதி எப்படி இருக்குன்னா பழுப்பு மஞ்சள் நேரத்துல இருக்கும். கொஞ்சம் மைல்டிஷ் எல்லோவா இருக்கும். பின்னங்கால்லையும் முன்னங்கால்லையும் அந்த ஜவ் வந்து முழுமையா இருக்கும். அது ஏன் முழுமையா இருக்குன்னா, இது பறக்கும் தவளை. அதாவது பறக்கும் தவளைனா பறவைகள் மாதிரி கீழே இருந்து மேலே இருந்து கீழ் நோக்கி வரும். அதாவது ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு கீழ் நோக்கி வர்றதுக்கு விரைவில் வேகமா செல்வதற்காக குதிக்கும். அது வந்து அது பறக்காது, மிதக்கும். அந்த 4 காலையும் விரிச்சு அந்த ஜவ்வு மூலமாகவும் தன்னோட முக்கோண உடம்பாலும் வேகமா போய் அவன் அடுத்த மரத்தை பற்றிக்கொள்ளும். அது மேலிருந்து கீழே போகும் தவிர பறவை மாதிரி கீழிருந்து மேல போகாது. இதோட முகம் எப்படி இருக்கும்னா மழுங்கி இல்லாம கூர்மை இல்லாம கொஞ்சம் மழுங்கி கூர்மையா இருக்கும். அந்த முன்னங்கால் பின்னங்கால் ஜவ்வுக்கு அந்த ஜவ்வு எல்லாத்துக்குமே வெள்ளையா தான் இருக்கும். ஆனா இந்த தவளைக்கு மட்டும் நல்ல இளஞ்சிவப்பு கலர்ல இருக்கும். அந்த ஜவ்வு முடிகிற இடத்துல மஞ்சள் கலரும், ஜவ்வு ஒரு கேப் எல்லாம், அந்த இடைவெளி எல்லாமே இளஞ்சிவப்பு கலர்லயும் இருக்கும். கேரள மூக்கன். கேரளா தவளை, சாரி பன்றி. அது என்னன்னா தவளை எப்படி இருக்கும்னா பிக்னோஸ் பர்பிள் ஃப்ராக்னு சொல்லுவாங்க. பன்னி மூஞ்சி மாதிரியே அதோட மூக்கு இருக்கும். அது இதோட வாழ்நாள்ல இப்போ 1 வருஷம் 12 மாசம்னா அதுல 11 மாசமும் மண்ணுக்கடியில தான் இருக்கும். அதுவும் 6 அடி 7 அடி கீழே தான் இருக்கும். அந்த 1 மாசம் மட்டும் அது எங்க மான்சூன், எங்க மழைக்காலம் பெய்யுதோ அது பெஞ்சு ஒரு வாரத்திலயோ 2 வாரத்திலயோ மேல வந்துடும். அது எதுக்காக வருதுன்னா தன்னோட இனச்சேர்க்கை மட்டும்தான் வருது, வேற எதுக்காகவும் வராது. மற்ற காலம் எல்லாமே 11 மாதமும் மண்ணுக்கடியில தான் இருக்கும். அந்த அந்த மழைக்காலம் மேல வரும். எங்கெங்க வரும்னா எங்க ஓட அதிகமா இருக்கோ, ஈரப்பதம் இதுக்கு எப்பயுமே இருக்கணும். ஈரப்பதம், பசுமை காடுகள், ரப்பர் தோட்டம், எஸ்டேட், இந்த மாதிரி இடத்துல இதை அதிகமா பார்க்கலாம். மூக்கு இருக்கனால இது வந்து கேரள மூக்குன்னு பேர் இருந்துச்சு. செவிப்பறை இதுக்கு தெரியாது. தவளைனால செவிப்பறை தெரியாது. சிறிய தவளை, சிறிய தலை, அந்த கூர்மையான அதாவது இதுல முகம் எப்படி அமைஞ்சிருக்கும்னா நல்ல கலர் எப்படி இருக்கும்னா கருவுதா சாம்பல் நிறம் கலந்த மாதிரி இருக்கும். பின்னங்கால்ல பாதி அளவு முன்னங்கால்லையும் சிறிய அளவான ஜவ்வு இருக்கும். இது வந்து 11 மாசம் மண்ணுக்குள்ள இருக்கனால இது பின்னங்கால நன்கு வளர்ந்த சதைமுனை இருக்கும். ஏன்னா குளிர்தொண்டுக்காக சதைமுனை இருக்கும். மழைக்காலம் வழி இப்ப நீங்க பாக்குற படத்துல கீழே பெண்ணும் மேல ஆணும் இருக்கும். தணிகைவேல் சகோ சொன்ன மாதிரி மேல் ஆண் சிறுசாகவும் பெண் ஃபீமேல் பெருசாகவும் இருக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தவளை இனங்கள்ல பிரதான தவளைகளை நம்ம பார்த்தோம். இந்த தவளைகள் சந்திக்கக்கூடிய சமகால அச்சுறுத்தல்கள், சவால்கள் அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்ப்போம்.
அப்படி பார்க்கும்போது தவளைகள் தான் சூழலியல் வெளிகாட்டிகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ். இந்த சுற்றுப்புற சூழல்ல எது நடந்தாலும் முதன்மையா பாதிக்கிற உயிரினம் பார்த்தோம்னா தவளையா தான் இருக்கும். நாம வயல்வெளிகள்ல அதிக அதிக அளவு அதிக அதிக அளவுக்கு அதிகமா நாம வந்து பயன்படுத்துற செயற்கை ரசாயன பூச்சிக்கொல்லிகள், உரங்கள், களைக்கொல்லிகள் இதெல்லாம் எங்க போய் அக்குமுலேட் ஆகும் அப்படின்னா, எங்க போய் ஒரு இடத்துல சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது அது வசிக்கிற நீர்நிலைகள், அதை சுத்தின இடங்கள்ல தான் வந்து அது அக்குமுலேட் ஆகும். அப்படி அப்படி ஒன்று சேர்ற அந்த ரசாயனங்கள் வந்து முதன்மையா வந்து பாதிக்கிறது பார்த்தோம்னா தவளைகள் தான். ஏன்னா தவளைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு செதில்களோ, செதில்களால் ஆன தோள்களோ, அந்த மாரி ஒரு ரோமங்களால் ஆன தோள்களோ கிடையாது. அதனால அதோட தோள்கள் வந்து ஈஸியா வந்து அது பெனிட்ரேட் ஆகிக்கும். இப்போ வந்து தவளைகள் வந்து நீரை அருந்துவதில்ல. இப்போ வந்து அதோட தோல் மூலமா தான் வந்து நீரை வந்து எடுத்துக்குது. அந்த அந்த தோல் அமைப்பு பார்த்தோம்னா ஒரு செமி பெர்மியபிள். அதாவது ஒரு சவ்வு மாரி. அது போய் உட்கார்ந்து அதுக்கு இப்ப தண்ணி தேவை அப்படின்னா, அந்த இடத்துல போய் அது உட்கார்ந்தாவே போதும். அதோட தோள்கள் வந்து அதுக்கு தேவையான நீரை வந்து அது உறிஞ்சிக்க முடியும். ஆம், அது மட்டும் இல்லாம, அ அதோட களப்பிரட்டை நிலையாகட்டும், முட்டைகள் இடுற நிலையாகட்டும், அது பார்த்தோம் பெரும்பாலும் வந்து அந்த நீரை சுற்றி தான் இருக்குது. அப்போ அந்த அவைகளும் வந்து ஓடு இல்லாத ஒரு மாரி சுத்தமா அ வெளிப்புற சுவர்கள் இல்லாம மூடப்படாம, உறை இல்லாம இருக்கிறதுனால, அதுவும் வந்து பாதிக்கப்படுது. அப்படி இடுற வந்து முட்டைகள்ல இருந்து வெளிவர அ குஞ்சு பொரித்தலோட சதவிகிதம் வந்து ரொம்ப குறையுது. அது மட்டும் இல்லாம அப்படி வர குஞ்சுகளும், அதிலிருந்து உருவாகுற வளர்ச்சிதை மாற்றம் அடைகிற தவளைகளுமே வந்து ஒரு உருவ திரிபு, அதாவது டிமார்பட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இயல்பான ஒரு தவளையோட உருவம் இப்ப எப்படி இருக்குமோ, அது இல்லாம ஒரு மாற்றம் படுது. இங்க இருக்கிற படத்துங்கள்ல பார்த்தோம்னா, சிலருக்கு வந்து அந்த அ உருவம் சுத்தமா கண்களோட அமைப்பு மாறி இருக்கும். கால்கள் வந்து அ இயல்புக்கு மாறா ஒரு உருவத்த பெற்று இருக்கும். ஆம், ஆம், சில தவளைகளுக்கு வந்து அ இந்த பார்வை திறன் இல்லாம, அ அதிக ஆக்டிவா இல்லாம, இது இடப்புடைய முட்டைகள், இது இனப்பெருக்கம் செய்யற தவளைகள் இன்னும் வந்து மோசமான ஒரு பாதிப்படைந்த நிலையவே இருக்கிறதா இருக்கும். இது மட்டும் இல்லாம ஒரு பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இங்க இந்த தவளைகள்ல இருக்கிற இது உணவுச் சங்கிலியில ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால, இதிலிருந்து மற்ற உயிர்களுக்கும் பாதிப்படையறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏற்கனவே இந்த தோல் பத்தி நாம பேசினதுனால, ஆ தண்ணீல வந்து நாம வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா தோல் வந்து ஈஸியா வந்து பாதிப்படைஞ்சிரும். இந்த தவளைகளால மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா, தவளைகளுக்கு இயல்பாவே வந்து அதோட தோல்கள்ல வந்து சில சுரப்பிகள், ஆ ஆன்டி பெப்டைட்ஸ்ன்னு சொல்ற சில புரதக்கூறுகள் வந்து சுரக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆ ஆ பாக்டீரியா, ஃபங்கஸ் இது போன்ற ஒரு ஒரு நோய் தாக்குதல்ல இருந்து அத வந்து பாதுகாக்கிறதுக்கும், இந்த தண்ணீர்ல இருந்து ரொம்ப நேரம் அது இருக்கிறதுக்கும் அது பயன்படுது. இந்த மாரி ஒரு பூச்சிக்கொல்லிகள், இந்த மாரி ஒரு மாசுபடைந்த நீர், இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அதோட அந்த நோய் எதிர்ப்பு திறன் வந்து குறையறதுனால, அ ரொம்ப நேரம் அதனால அ இது மாரி ஒரு அ ஆக்டிவா இருக்க முடியறதில்ல. ஈஸியா அது வந்து பாதிப்படையுது. பூஞ்சை தாக்குதல். நான் சொன்ன மாரி வந்து இந்த தோள்கள்ல வந்து அதுக்கு இயல்பாவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அ இப்போ இப்போ பூஞ்சானம்லாம் வந்து பூஞ்சானம்ங்கிறது ஃபங்கஸ்ஸு. அ அ இந்த ஃபங்கஸ்லாம் வந்து அதனால வந்து எளிதா அத வந்து தாக்குதலுக்கும் உள்ளாகிக்க முடியுது. அ இயல்புக்கு மாறா அங்க வந்து அந்த பெப்டைட்ஸ் கூட இயல்பு திறன் அது வந்து ஆக்டிவா இருக்க முடியாததுனால, இந்த மாரி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு குறைஞ்சு, நோய் உள்ளாகி வந்து நெறைய எண்ணிக்கையில அது வந்து இறக்கறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கு. அடுத்து வந்து தவளைகளுக்கு பொறுத்தவரைக்கும், தவளைகள் வந்து சிறு சிறு நீர்நிலைகள வந்து சார்ந்து இருக்கும். நம்ம வந்து ரொம்ப தூரம் வந்து இடப்பெயர்ச்சி செய்துக்க அதனால முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆ ஸோ, ஆ ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கிற தவளைகள், அதுக்கான தேடவோ, இல்ல வந்து இந்த மழைக்காலங்கள்ல உணவு தேடியோ நகர்றதுக்கான வாய்ப்பு அங்க அ குறைஞ்சிருது. அ அது மேலும் வந்து இப்போ வந்து நம்ம நீர்நிலைகள் எல்லாமே குட்டைகள், சின்ன சின்ன ஏரிகள், அது அது ஓடுற பாதைகள், அணைகள் கட்டுறதுனால அந்த நீர் போகிற அந்த அந்த தடங்கள், வழித்தடங்கள்
இது எல்லாமே நம்ம வந்து மாத்தி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து அதுக்கு ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகுது. ஒரு நகரத்தோட கட்டடத்துக்கு இந்த பக்கத்துல இருக்கிற தவளை, அந்த பக்கம் ஆ போறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்குது. அதனால வந்து அதோட இனங்கள அது இணைத்தேர்வ செய்யறதுக்கு வாய்ப்புகள் குறையுது. உணவு கிடைக்காம போகுது. ஆ அது மேலும் இல்லாம இந்த மாரி ஒரு நகரம் ஆ பெரிய நகரம் உருவாகுறதுனால, அதோட கழிவுகள் எல்லாமே வந்து அது எங்க போய் கலக்கும்னா, அந்த நீர்நிலைகள்ல தான் கலக்கும். ஒரு நீர் மாசுபாடு ஆவறதுனால எப்படி ஒரு தவளை பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம முன்னவே பார்த்தோம். இது வந்து ஒரு நகரம், ஒரு பெருநகரம் மட்டும் இல்ல. சின்ன சின்ன நக அ இப்போ வந்து ஒரு அர்பனைசேஷன் ஆகுற எல்லா சிட்டீஸ்க்குமே இந்த மாரி ஒரு விஷயம் தான் நடக்குது. ஆ வாழிட மாற்றம். வாழிட மாற்றம் அப்டின்னா, இப்ப நம்ம நம்ம இந்தியாவுல அதிகபட்சம் என்னன்னா, கருவேல மரம் அதிகமா இருக்கு. அது வந்து நம்ம நாட்டுடைய நேட்டிவ் ஸ்பீஸ் கிடையாது. இன்வெஸ்டட் ஸ்பீஸ். அதே மாரி அது வந்து இப்ப நம்மோட சொந்த மரங்கள தவிர்த்து, அவை தான் இப்ப எல்லாமே டாமினேட் பண்ருக்கு. அதே மாரி மீன்களை எடுத்துக்கொண்டால், கட்லா கெண்டைன்னு சொல்லுவாங்க. திலேப்பியா திலேப்பியா. அந்த மீன்கள் தான் இப்ப நம்மளோட அதே மாரி அந்தமான்ல என்னாச்சுன்னா, நம்ம இந்தியன் புல் ஃபிராக் வந்து 2004ல சுனாமி வந்தப்ப அந்தமான்ல எல்லாமே அவங்களுக்கு எக்கனாமிக்கே ரொம்ப புவர் ஆயிட்டாங்க. அதனால அவங்க நம்ம இங்க அக்ரிகல்ச்சர்ல பேடி போட்டோம்னா, அது கீழ ஃபிஷ் போடுவோம். அக்வாகல்ச்சர் போடுவோம். அதே மாரி அவங்க அக்வாகல்ச்சர் போடும்போது, கல்கத்தால இருந்து ஒரு குறிப்பிட்ட மீன் வந்து அங்க மாத்துனாங்க. அந்தமானுக்கு மாத்துனாங்க. அந்த மீன் போம்போது, அந்த தண்ணீல புல் ஃபிராகோட எக்கும் போயிருச்சு. இப்ப இந்தியால இருந்து அந்தமான்ல புல் ஃபிராகே கிடையாது. ஆனா, இப்பொழுது அங்க அந்தமான்ல அந்த புல் ஃபிராக் எண்ணிக்கை அதிகமாகி, அங்க உள்ள அதாவது தவறுதலா நடந்த இடமாற்றத்தினால, அங்க உள்ள நேட்டிவ் ஸ்பீசிஸ் தவளை எல்லாத்தையுமே இந்த புல் ஃபிராக் சாப்பிடுது. ஏன்னா, புல் ஃபிராக் வந்து கேனிபல்ஸ். முன்னாடி சொன்ன மாரி பாம்பு, பூச்சி, அதோட அதோட இனம், அ சின்ன சின்ன பறவைகள் எல்லாத்தையும் சாப்பிடும். இப்ப அங்க போயி அதோட அ டேட்போலா இருந்தாலும் சரி, அடல்ட்டா இருந்தாலும் சரி, டேட்போலும் மொத்த டேட்போல பிடிச்சு சாப்பிடுது. அடல்ட்டா இருந்தாலும் மொத்த தவளைய பிடிச்சு சாப்பிடுது. அதனால இப்ப அங்க உள்ள நேட்டிவ் ஃப்ராக் எல்லாமே என்டேஞ்சர் ஆயிட்டு இருக்கு. சில இது எக்ஸ்டெண்ட் ஆக வரையும் வந்துருச்சு. அதனால வாழிட மாற்றம் வந்து தவறுதலா நடந்தா கூட, ஏற்கனவே இங்க நம்ம ஆ நகரமயமாதல், ஆற்று அழித்தல், ஏரிகளை அழித்தல் இந்த மாரி இருக்கும்போது, இப்ப இதுக்குள்ளே இந்த மாரி தவறுதலாக வாழிட மாற்றம் பண்ணும்போது, தவளோட எண்ணிக்கை ரொம்பவும் குறைஞ்சு போது. சில இடங்கள்ல அந்த ஒரு சாலை விபத்து மரணங்கள். ஆ இது தவளைகள் தான் இப்போ வந்து நான் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடம் மாறணும். அது மட்டும் இல்லாம, தவளைகள் பார்த்தோம்னா, ஒரு குளிர் வெப்பரத்த பிராணிகள். ஆ புறச்சூழல நம்பியே தன்னோட உடல் வெப்பத்த சார்ந்து இருக்கிற இனங்கள். உயிரினங்கள். அப்படி பார்க்கும்போது, இரவு நேரங்கள்ல, மழைக்காலங்கள்ல அதுக்கு வந்து இது சாலையா, இல்ல வந்து கற்களா, பாறைகளா அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. சாலைகள் பார்த்தோம்னா, அ வெப்பத்த உள்வாங்கி அதுல இருக்கிற கற்கள் வந்து வெப்பத்த வந்து இரவு நேரங்கள்ல வெளியிடும். இதனாலவும் இந்த மின் விளக்கு ஒளிகளுக்கு கவர்ந்து சில பூச்சிகள் வந்து சாலைகள்ல இருக்கும். அத கவர்ந்தும் இந்த தவளைகள் வந்து ஆ எந்த தவறுமே செய்யாம இந்த மாரி இது தேடி வந்து சாலை விபத்துக்குள்ளாகுது. அதுவும் இந்த மழைக்காலங்கள்ல இரவு நேரங்கள்ல வந்து ரொம்ப அதிகமான தவளைகள் இந்த மாரி சாலை விபத்து மரணங்களால இருக்குது. சரி இதெல்லாம் ஆ இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சவால்கள் இருக்குது. நாம என்ன மாரி ஒரு முன்னெடுப்புகள் எடுத்தா இத வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்டின்னா, முதல்ல வந்து நீர்நிலைகள வந்து நம்ம பாதுகாக்கணும். நீர்நிலை ஒட்டியுள்ள ஒரு அ புல்வெளிகள, தரை புல்வெளிகள வந்து நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா, அதுதான் வந்து தவளை வசிக்கிற முக்கிய ஒரு வசிப்பிடமா இருக்குது. அத பாதுகாக்கிறது மூலமாவே நமக்கு வந்து அங்க சுத்தி இருக்கிற அ நீர்நிலைகள பாதுகாக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு நன்மைன்னா, இது வந்து இதோட இளம் பருவமான தள்ளப்பிரட்டைகள் வந்து ஆல்கேவ கட்டுப்படுத்துது. ஒரு இடத்துல அங்க வந்து ஒரு தண்ணீல வந்து ஆல்கே அதிகமாச்சுன்னா, அத வந்து ஒரு நம்ம பயன்பாட்டுக்கு வந்து அ எடுத்துக்க முடியாத ஒரு நீரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத கட்டுப்படுத்துறதுல இந்த தவளைகள், மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. தவளைகள் மட்டும் இல்லாம. ஸோ அத நீர்நிலைகள பாதுகாக்கிறதே ஒரு முதன்மையான காரணமா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம களைச்செடிகள்னு சொல்லி அத வந்து நம்ம அழிக்கிறோம். மண்ணில நெறைய புதர் செடிகள், புதர் பகுதிகள அழிக்கிறோம். இது எல்லாமே அது வாழ்ற வசிப்பிடங்கள். அத வந்து பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்து அ செயற்கை உரம், களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து இன் அ டைரக்ட்டாவே அத வந்து அதுக்கான திடீர் அந்த மாரி ஒரு திரிபு நிலைய, உடல் திரிபு நிலைய ஏற்படுத்துது.
அது பாதிக்கிறதுனால தவளை தானே பாதிக்குதுன்னா, அது ஒரு உணவுச் சங்கிலியில ஒரு முக்கியமா இருக்குது. உயிர் இந்த இந்த உயிரியல் அங்கத்துல அது ஒரு முக்கியமான ஒரு உயிரினம். அது பாதிக்கப்படுறதுனால, அது தொடர்ந்து கண்டிப்பா மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அ அ முடிந்த வரைக்கும் அந்த செயற்கை ரசாயனங்கள தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து தற்சார்பு வாழ்வியல் முக்கியத்துவம். முக்கியத்துவம். இது என்னன்னா, ஒரு நாம தான் வந்து பெரும்பாலான நீர வந்து மாசுபடுத்துறதுல முக்கியமா இருக்கிறோம். அந்த சாம்பல் நீர் உருவாக்குறதுல. ஸோ தற்சார்பு வாழ்வியல பத்தி நம்ம சூழல் அறிவோம் நிகழ்விலேயே வந்து நம்ம பேசியிருக்கோம். அத பத்தின விரிவா அந்த காணொளிய நீங்க பார்க்கலாம். அடுத்து மழைக்கால இரவு நேர பயணங்கள தவிர்க்கணும். ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னா, ஆ இந்த அட்லீஸ்ட் வந்து இந்த நீர்நிலை சுத்தி இருக்கிற அந்த மாரி ஒரு சாலைகள்ல எங்கேயாவது நம்ம வந்து போகுறத தவிர்க்கலாம். ஏன்னா, அப்பதான் வந்து இந்த ஒரு பெரும்பாலும் வந்து மழைக்காலத்துல அந்த முன் மழை எப்போ வந்து வருதோ, அப்பதான் வந்து தவளைகள் அதிகம் வந்து இடம்பெயரும். அதோட துணைய தேடி, ஒரு இடத்துல நல்ல ஒரு நீர்நிலைய தேடி. ஏன்னா, குறைந்த காலம் தான் அந்த தண்ணி தேங்கி இருக்கும். அதுக்குள்ள அதோட வாழ்க்கை சுழற்சிய முடிச்சு, அடுத்த தவளைய வந்து அங்க அது வந்து உருவாக்கணும். ஸோ, அப்போ வந்து அவங்க அவங்க எல்லாமே ரொம்ப ஆக்டிவா போற சமயத்துல நாம அவங்களுக்கான அந்த வழிய விடுறது தான் சரி. அப்ப நாம வந்து ஒரு பேருந்துகள்ல, இல்ல வந்து சிற்றுந்துகள்ல போறது, பைக்ல அ இந்த மாரி வேகமா போறது, இதெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் கவனமா பார்த்து போறது வந்து பெரும்பாலான உயிர்கள இந்த மாரி சாலை விபத்து மரணங்கள்ல இருந்து தவிர்க்கும். அடுத்து வந்து அழிவு நிலை உள்ள தவளைகளின் பட்டியல பார்க்கணும். இப்ப வந்து மற்ற உயிரினங்களுக்கு இருக்கிற மாரி அ தவ தவ தவளைகளுக்கு இன்னும் வந்து ஒரு முறையான ஒரு வகைப்பாட்டியலே இல்ல. நெறைய இந்த ஷெட்யூல் 1 ஸ்பீசிஸ், ஷெட்யூல் 4 ஸ்பீசிஸ் அப்படிலாம் வந்து நம்ம பிரிச்சு முறைமையா ஒரு பாம்புகளுக்கு வகைப்படுத்தியிருக்க மாரி வந்து தவளைக்கு வந்து இன்னும் இல்ல. தவளைகள்ல இன்னும் வந்து ஒரு 20% ஒரு தவளைக்கு வந்து என்ன மாரி ஒரு வாழ்க்கை முறைய வந்து அது பண்ணுது அப்படிங்கிறதே இல்ல. நம்ம அ அறிவியல்ல ஒரு ஆராய்ச்சி கூட என்ன மாரி இருக்கு அப்படின்னா, வகைப்பாட்டியல பொறுத்து தான் வந்து ஆராய்ச்சிகள் பெரும்பாலும் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு, அந்த தவளை இனங்கள வந்து அடையாளப்படுத்துறது, அதோட பண்புகள நம்ம வந்து கவனிச்சு பார்க்கறது, தெரிஞ்சுக்கிறது, இது எதுவுமே நம்ம வந்து அ பண்றதில்ல. இது ஆராய்ச்சியாளர்கள் தான் முன்னெடுத்து பண்ணணும்னு இல்ல. நம்ம சுற்றி இருக்கிற உயிரினங்கள நாமளும் கவனிச்சு, அதோட இயல்புகள புரிஞ்சுக்கலாம். தவளைகளோட வாழிட இயல்பு குறித்து நம்ம ஆய்வினை மேற்கொண்டோம். நன்றி சகோ. மிக்க நன்றி சகோ. மிக அருமையான ஒரு உரை. மிக்க நன்றி ஜெரித். ரொம்ப அழகா ஒரு ஒரு தவளை எப்படி அடையாளப்படுத்துறது ரொம்ப தெளிவா உங்களோட அனுபவங்கள் வச்சு சொன்னீங்க. தனியே சகோ, நீங்க சூழலியல் பார்வையில எவ்வாறு நம்ம தவளைகளை இழக்கறக்கு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன பண்ணுனா இனி தவளைகள் வாழ்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு உருவாக்க முடியுங்கிறது ரொம்ப சொன்னோம். நிச்சயமா நான் கலந்து கொண்டவங்க இதை கருத்தில் கொண்டும் அவங்களோட அன்றாட வாழ்வியல்ல எப்படியெல்லாம் நம்மளோட பல்லுயிர்களோடு சேர்ந்து நம்மையும் காத்துக்கொள்ள வரும் தலைமுறை சிறப்பாக வாழ்வதற்கு என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கலாம் என்பதை முன்னெடுப்பார்கள் என்று நம்புவோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.